அப்போ ஆக்சுவலான விக்டிம் தான் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்டிங்கன்னா, இந்த கேள்வியை அன்னைக்கு வீடியோ பார்த்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா, இப்படி மாறி 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 வீடியோ போட்டு மிஸ்லீட் பண்ற தைரியம் இவங்க யாருக்குமே வந்திருக்காது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ புஷ் பண்ணுங்க. சாம்சங் நம்ம ப்ரோஸ்ல பிசினஸ் தரான். நீங்கள் இவன்ட்ட ஏன் பண்ண மாட்ற அப்படின்னு கேட்காதீங்க. இனிமேல் ரீசன்ஸே வேண்டாம். இதுல ஐரனி என்னன்னா, இதெல்லாம் ஏ2டி நந்தாக்கு நடந்தது தான். ஹாய், திஸ் இஸ் இட். அண்ட் எஸ், மைக் வாங்கிட்டேன், பேக்ரவுண்ட் மாற்றிட்டேன், கேமரா கூட வாங்கிட்டேன். ஐ மீன் ஃபோன், பட் யா ஆல் ரைட். ஸோ இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. அப்போ இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்சனால் நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷன்ஸையோ இல்லை தாட்ஸையோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நம்ம டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள தான் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. பட் என்னோட ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ஒரு இன்ஃப்ளூயன்சர் நினச்சா எந்த அளவுக்கு பீப்புளை வந்து மிஸ்லீட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத பார்த்தேன். பட் திஸ் வீடியோ இஸ் அ ஹோல் அதர் லெவல். ரீசெண்டாக டெக் பாஸ் வெர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இஷ்யூ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போய்கிட்டு இருக்கு. நான் தலைவர் ஆகணும். நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். நானே வெளியில போறேன்டா. எனக்குன்னு ஒரு கூட்டம், எனக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. ஃபர்ஸ்ட் டெக் சூப்பர் ஸ்டார் சைட்லேருந்து மிஸ்டர் சுதர்ஷன் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீமோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த வீடியோக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் சாலிடாரிட்டி காட்டினாங்க. அண்ட் இவ்வளோ ஏன் லீகல் இன்ஃப்ளூயன்சர் மிஸ்டர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் கூட வந்துட்டு அவருக்கு லீகல் அட்வைஸ் கொடுத்ததா சொல்லி அவருக்கு சப்போர்ட் கேட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. சுதர்சன் ப்ரோ வந்து டெக் பாஸ் ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுங்க. சுதர்சன் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், புது சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், பார்த்து அவருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் சைட்லேருந்து மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் முருகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அவங்க ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி மேக் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரிப்ளை வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா மிஸ்டர் சுதர்ஷன் சைடில் ஒரு ரிப்ளை வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு நடுவில் 2 பேர் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கு ரிப்ளையாக இவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி 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 வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு எங்கள் சைட் தப்பு கிடையாது, அவங்க சைட் தப்புன்ற மாதிரி ஒரு ப்ளேம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்க்குறவங்க வந்துட்டு யாரு தான் சரி, யாரு தான் தப்பு, என்ன தான் நடக்குது, ஆக்சுவலாக யாரு தான் விக்டிம் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. சரி, இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிங்கன்னு சொல்லிட்டா அதுக்கு நான் தான் பதில் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த கட்டப்பாய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க சொன்னதே நான் தான். இல்லை கேட்குற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கான்னு இருக்குமா? அது ஹரி ஆஃபீஸ்லயா இருக்கீங்க? ஆமாண்ணா, சொல்லுங்கண்ணா. எனக்கு அந்த PS5ன்றத அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா ப்ராடக்ட் ரூம்ல இருந்து? ஆமாண்ணா. எடுத்து ஏதாவது கிளியர் ஃபுட்டேஜ் இருக்கா? லக்கிலி இந்த ஃபுட்டேஜை நானே இப்போ தான் பார்க்குறேன். எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த ஃபுட்டேஜ் கிடச்சது எனக்கும் சந்தோஷம். இந்த ஃபுட்டேஜில் என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். பிகாஸ் எங்களுக்கு 2 ஃப்ளோர் இருக்குது. மிஸ்டர் சுதர்ஷன் ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அடுத்த நாள் மார்னிங் சிட் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த டிஎம் வந்துருந்தது. நான் அந்த வீடியோ போயிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு ஐ கால் தெம் பேக். ஸோ அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் முருகேஷ் வந்து அவங்க சைட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து சொன்னாங்க. அவங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் என்கிட்டயும் சொன்னாங்க. ஸோ ஐ டோல் தெம் ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, உங்கள் சைட் நீங்கள் சொல்கிறீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிற உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்றுன்னு சொல்லிட்டா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வேற ஒரு ஸ்டோரி இருக்கும், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அது என்ன, எனக்கு உங்கள் 2 சைடுமே யாருன்னு பர்சனலாக தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் இதை பற்றி நான் பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும். பிகாஸ் ப்ரூஃப் இல்லாமல் ஐ டோன்ட் ஸ்பீக். அதனால நீங்கள் சொல்கிறதுக்காக ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அதை சர்ச் பண்ணி அனுப்புங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் இப்போ சொன்ன ரெலவெண்ட் சாட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் இருக்குன்னா அதையும் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் 3வது இது எல்லாத்தையும் தாண்டி இன்கேஸ் நான் வந்து ஓகே இஃப் ஐ டிசைட் டு மேக் அ வீடியோ, நான் ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் யார் சைடும் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு எது ஃபேராக இருக்கோ அந்த ஃபேராக நான் ஃபீல் பண்ணுற ஒப்பீனியன்ஸ் தான் நான் சொல்வேன் அப்படிங்கிறதையும் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஆல் ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே எனக்கு நான் கேட்டுக்கிட்டேன். அண்ட் அவர் சொன்ன வீடியோவும் பார்த்தேன். அவரும் அவர் சைடில் நிறைய கிரீவன்சஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு உங்கள் 2 சைடையுமே பர்சனலாக தெரியாது. அண்ட் இது வரைக்கும் நான் பேசின எல்லா இஷ்யூஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லிட்டா நான் என்ன பேசினாலுமே நான் பேசுகிறதுக்கு பின்னாடி ஒரு ப்ரூஃப், ஒரு ஃபேக்ட் இருக்கிறதுனால தான் பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது வந்துட்டு சம்ஹவ் பில்ட் அண்ட் அது வந்து ஐ டோன்ட் டேக் இட் லைட்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள், நான் வந்து ஒரு ஃப்ராங்காகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னென்னா,
ஒரு விஷயம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டா அது நான் வந்துட்டு ஒரு அசம்ஷன் பேசிஸில் லைக் ஓகே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஓகே இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு நான் வந்து கேப்ஸ் ஃபில் பண்ணுறதில்ல. எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். இஃப் யூ வாண்ட் மீ டு வந்துட்டு ஓகே உங்களுக்கு உங்களோட சைடை நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, அந்த சைட் ஃபஸ்ட்டு எனக்கு கன்வின்ஸ் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ வாண்ட் டு நோ சம் ப்ரூஃப்ஸ். ஏன்னா நீங்கள் உங்கள் சைட் சொல்கிறீங்க, அவர் அவங்க சைட் என்ன சொல்கிறாங்க. பண்றேன், ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். நானும் முருகேஷும் நீங்களும் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். ஓகே, அந்த குரூப்ல நாங்க எங்ககிட்ட என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷேர் பண்றோம். ஆல் ரைட். ஸோ எண்ட் ஆஃப் த இதில் ஐ வாண்ட் டு பி ஃபேர். ஓகேவா? ஏன்னா பாருங்க, எனக்கு இந்த டிராமாவே வேணாம். உங்ககிட்ட பிடிச்சதே அதுதான். எங்க மேல தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, ஓகே அவங்க மேல தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, இல்ல தப்பே இல்லைன்னாலும் சொல்லுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை. அது நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். எண்ட் ஆஃப் த இதில் எனக்கு என்ன மைண்டுக்கு தோணுதோ அதை தான் நான் பேசுவேன். அதை பேசுங்க, அதுதான் வேணும் எங்களுக்கு. ஓகே, ஆல் ரைட். அவங்களும் சாட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ப்ளஸ் ஒரு சில ஹைலைட்டட் ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் கான்வர்சேஷன் டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா இப்போது ஸோ உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியல்னு அந்த சாட்டில் எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எவ்ரிதிங் யூ கேன் டேக் இட் பப்ளிக். ஒன்லி திங் அது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த வீடியோ போக மற்றதை கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோங்க. வீடியோவை நீங்க எந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். வி ஆர் ஓப்பன் டு தட். ஓகே, பிகாஸ் நான் வந்துட்டு எனக்கு இது நான் படிக்கிற வரைக்குமோ இல்லை நான் பார்க்குற வரைக்கும் என்னோட ஒப்பீனியன்ஸ் என்ன அது எனக்கு ஃபேராக இருக்குது. தட் இஸ் வாட் ஐ டேக் இட் டு சிட் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா சிட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஜஸ்ட் ஒன் எத்திக்ஸ் தட் ஐ ஹேவ் இஸ் பீப்புள் கிட்ட வந்துட்டு ஐ டோன்ட் லைக். ஹேவ் குட் டே. தேங்க் யூ சித். அண்ட் ஃபியூச்சர்லயுமே ஆஸ் எ கிரியேட்டரா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க வில்லிங்கா இருக்கோம். அண்ட் வி வில் see how things goes between us. All right, have a good day. Yeah, thank you sir. ஸோ நான் இனிஷியலாக வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் அவங்க அனுப்பின அந்த ஹைலைட்டட் கான்வர்சேஷன் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே கேட்டப்பவே ஐ வாஸ் லைக் குவைட் கன்வின்ஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் நடந்திருக்கு அண்ட் ஆல் தட். அண்ட் எனக்கு ஒரு சில டெக்னிக்கல் டவுட்ஸும் அதில் இருந்துச்சு. பிகாஸ் லைக் ஐ எம் நாட் அ டெக் பர்சன். ஸோ எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதிக்கிட்டு அகைன் ஐ மேட் அ கால் டு மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் அண்ட் என்னோட டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷனும் அவர்கிட்ட கேட்டுட்டேன். இந்த பாயிண்ட்டில் வந்து ஐ மேட் அ டிசிஷன். ஓகே, லெட்ஸ் மேக் அ வீடியோ அபவுட் இட் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நான் வந்து எடுத்தேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டா ஐ ஹேட் இன் மை ரீசன்ஸ். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, இட் வாஸ் அ வெரி கிளியர் எம்ப்ளாய்க்கான ஒரு டிஸ்பியூட் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு அண்ட் நிறைய லீகாலிட்டிஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருந்துச்சு. இதே டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமாரும் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தாரு. பட் அதை பார்த்தப்போ லைக் ஐ ஹேட் திஸ் ஒரு கான்ஃப்ளிக்ட். எனக்கு என்ன பர்சனல் கான்ஃப்ளிக்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டா, there was this allegations about data destruction and வந்துட்டு இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாகட்டும், இல்லை பார்ட்னர்ஷிப் பற்றியோ. ஸோ இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட இருந்துச்சு. பிகாஸ் பீப்புள் கெட் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இதை செய்கிறாங்க அண்ட் பப்ளிக்காக வந்து ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது, அது பப்ளிக் ஃபோரம்க்கு எடுத்துகிட்டு வராங்கிறப்போ சொல்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஐ வாஸ் லைக் ஃபைன், இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டேன். இந்த ஸ்டோரி போட்டேன் அண்ட் என்னோட யூடியூப் கம்யூனிட்டி ஸ்டேட்டஸில் இது வந்து ஒரு ஸ்டேட்டஸாக வச்சுட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஃபர்தர் ரிசர்ச். இந்த வீடியோவை மேக் பண்ணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் என்னோட ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் சைடில் தான் இருந்துச்சு. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா டெக் பாஸ் சைடில் தான் வந்து விக்டிம் அப்படின்னு வந்து என்னோட தாட் இருந்தது. ஆனால் இந்த டெக்ஸ்ட் ஆகட்டும், இந்த சாட்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ மிஸ்டர் சுதர்ஷன் சைட் தான் விக்டிமா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டா, வெல் டெக் பாஸ் சைடோட கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க வீடியோவில் சொல்லிட்டாங்க. டெக் சூப்பர் ஸ்டார் அவங்களோட ஸ்டாண்ட் அண்ட் கிளாரிஃபிகேஷனை அவங்க வீடியோவில் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பெரும்பாலான இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு பண்ணிட்டாங்க அண்ட் வீடியோஸும் நிறைய பேர் மேக் பண்ணாங்க. அப்போ ஆக்சுவலான விக்டிம் தான் யார் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்டிங்கன்னா அது போக போக உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த வீடியோவில் அந்த விக்டிம் சைடில் தான் நான் பேச போகிறேன். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூவில் இருக்க லீகல் கான்ஃப்ளிக்ஸை நான் வந்து அட்ரஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார்னு இப்படி மாறி வீடியோ போட்டதுனால நிறைய வந்துட்டு ஒரு லீகல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த லீகல் பிஓவியில் வந்துட்டு மிஸ்டர் சுதர்ஷனோட அவரோட சைட் ஆஃப் அக்யூசேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு 50-60 லட்ச ரூபாய் அதை தர முடியாது. எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, அவங்க தான் இன்வெஸ்டர், அவங்க தான் கம்பெனி வச்சிருக்காங்க. நான் உழைச்ச காசு தான் கேட்டேன். இல்லை நீ வெளியே போனால் கொடுக்க முடியாதுன்னாங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்கிட்ட லீகலாக எதுவுமே கிடையாது. ஏமாந்து நான் வந்து என்னோட பார்ட்னர்ஸ் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். அதனால் வந்துட்டு நான் எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்லையோ இல்லை எந்த ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர்லையோ வந்து நாங்கள் வந்துட்டு என்டர் ஆகவே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா 50 to 60 lakhs, ஆக்சுவலி 75 lakhs அமௌண்ட் வந்துட்டு பெண்டிங் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து அதை தராமல் வந்து என்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதா வந்து அவர் அடடா கிரியேட்டர்ஸ் மேலே வைக்கிற அக்யூசேஷன். அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் 60 lakh கிடையாது, 75 lakh. அதில் 15 லட்சம் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு செப்டம்பர் 23 வாங்கிட்டேன். ஸோ அடுத்தது அடடா கிரியேட்டர்ஸ் அவங்க வந்து பப்ளிக்காகவும் இல்லை என்கிட்டயும் வந்து வச்ச அக்யூசேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டா,
நாங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து டெக் பாஸ் நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து நியூவான ஆஃபீஸ் வேறு கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இதாங்க நம்ம டெக் பாஸோட பிரம்மாண்டமான புது ஸ்டூடியோ. கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட்ல பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் எங்களால் வந்துட்டு தர முடியாது, தர இயலாது. ரெண்டும் ஒண்ணுதான் தம்பி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதனால் எங்களால் கொடுத்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியும், ஆனால் அதுக்காக வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. எங்களோட சிஸ்டம் எல்லாம் வந்து கிராஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பப்ளிக்காக டிஃபேம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான அக்யூசேஷன்ஸை அடடா கிரியேட்டர்ஸ் மிஸ்டர் சுதர்ஷன் மேலே வைக்கிறாங்க. ஃபோக்கஸிங் ஆன் த டெக் பாஸ் இஷ்யூ, அடடா கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னா அது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஓபிசி, எல்எல்பி, ப்ரைவேட் லிமிடெட், பார்ட்னர்ஷிப், இந்த நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் எல்லா பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருக்குமே ஒரு அட்வான்டேஜ், ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெரி ஒரு எக்கனாமிக்லி ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப்ஷன். இதுவே வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு செப்பரேட் கார்பரேட் என்டிட்டி. ஸோ அதுக்கு உண்டான வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும், லைக் லிமிடெட் லயபிலிட்டிஸ், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நியூவாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே உங்கள் பிஸ்னஸை கொண்டு வந்துருங்க. அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் வந்துட்டு லீகலி ப்ரொடெக்டடாக இருக்கும். அடடா கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ங்கிறது என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ராஃபிட் என்ன, லாஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக என்டர் ஆகி 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட பார்ட்னர்ஸ் வந்துட்டு வரது தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டா ஆல்வேஸ் ரெஜிஸ்டர் த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். சரிங்களா? ஏன்னா ஒரு வேலை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப், ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப், பட் ஆல்வேஸ் ரெஜிஸ்டர்ட். அப்போ தான் வந்துட்டு இட்ஸ் லீகலி பைண்டிங் அண்ட் என்ஃபோர்ஸபிள். ஸோ இந்த அடடா கிரியேட்டர்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் மொத்தம் 2 பார்ட்னர்ஸ். ஒன்று மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன், இன்னொன்று மிஸ்டர் முருகேஷ். ஸோ சுதர்ஷன் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் வர ப்ராஃபிட்ஸை 3ஆக டிவைட் பண்ணி 3 பேரும் வந்துட்டு ஈக்குவல் பார்ட்டில் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இது இவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர ஆன் பேப்பரில் வந்து பார்ட்னர்ஸ் வந்துட்டு 2 பேர் தான். அது விஜய் கார்த்திகேயன் அண்ட் மிஸ்டர் முருகேஷ். ஸோ லீகலாக மிஸ்டர் சுதர்ஷனோட பேர் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டாக்குமெண்ட்டில் இல்லாத காரணத்தினால அவர் இந்த 60 lakhs வந்துட்டு லீகலி என்டைட்டில்டு கிடையாது பர்சே. அப்போ ஒரு வேளை மிஸ்டர் சுதர்ஷன் லீகலி வந்துட்டு அடடா கிரியேட்டர்ஸில் ஒரு பார்ட்னராக இருந்திருந்தா 100% வந்துட்டு அந்த 70 லட்சம் 60, 75 மாறி சொல்கிறாங்க. ஸோ அந்த 60 லட்சத்தை வந்துட்டு மணி சூட் போட்டு 100% வந்து வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் சொன்னார். அது வந்துட்டு பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெல், இந்த டெக் பாஸ் இஷ்யூ பத்தி சம்பந்தமா பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாவே இப்ப அந்த அக்ரிமெண்ட் வச்சு அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்து அவங்க மேல மணி சூட் கேஸ் ஃபைல் பண்ணி கண்டிப்பா 50 to 60 lakhs வந்து ரெக்கவரி பண்ண கொடுக்க முடியும். 50 to 60 lakhs வர வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதெல்லாமே அவருக்கு லீகலா டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா 100% வந்து கிளைம் பண்ண முடியும். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் there are terms and conditions. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை யாருமே ப்ரீச் பண்ணக்கூடாது. பட் இங்கே வந்துட்டு அடடா கிரியேட்டர்ஸ் சுதர்ஷன் மேலே வைக்கிற அக்யூசேஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்முக்கு சொந்தமான கெஜெட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டேஜாக வச்சிருக்காரு, ஃபேஸ் ஆஃப் த சேனலாக இருந்துட்டு திடீர்னு சேனலை விட்டு போயிட்டாரு, பப்ளிக்காக போயிட்டு டிஃபேம் பண்ணுறாரு, அண்ட் அவங்களோட சிஸ்டமோட டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு, இப்படிங்கிற மாதிரி ஆன அக்யூசேஷன்ஸ் வைக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த டேட்டா டிஸ்ட்ரக்ஷன்லாம் இஃப் இட் இஸ் ப்ரூவன் டு பி ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டா இட்ஸ் இல்லீகல். எல்லாமே இட்ஸ் ஆல் இஃப் ப்ரூவன் டு பி ட்ரூனா இட் இஸ் இல்லீகல். அண்ட் எஸ்பெஷலி டேட்டா டிஸ்ட்ரக்ஷன் இஸ் அ சைபர் கிரைம். அண்ட் அதுக்கு வந்து மிஸ்டர் சுதர்ஷன் இன்னும் அவரோட எந்த வீடியோலையுமே பதில் சொல்லல. ஒரே ஒரு அக்ரிமெண்ட் 100% வாங்க முடியும். ஒரே ஒரு அக்ரிமெண்ட் இருந்தா 100% அந்த 60 லட்சத்தை மணி சூட் போட்டு கிளைம் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஐ ஆஃப் கோர்ட் நான் மேலே சொன்ன எல்லா வயலேஷன்ஸுமே இட்ஸ் a grave breach of fiduciary duty, which is the spirit of the partnership agreement. So the intention of filing a money suit is not going to make it any better. இது வரைக்கும் நான் டிராஃப்ட் பண்ண எல்லா பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்லையுமே சில கிளாஸஸ் பேசிக்காகவே இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆர்பிட்ரேஷன், இண்டெம்னிஃபிகேஷன், நான் கம்பீட், இந்த மாதிரியான கிளாஸஸ். நான் கிடையாது, அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எல்லாருமே இதுதான் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டர் சுதர்ஷன் அண்ட் அடடா கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் given the ADR மிஸ்டர் சுதர்ஷன் எடுத்ததும் கோர்ட்டுக்கே ஃபர்ஸ்ட் போயிருக்க முடியாது. ஸோ இன் கன்க்ளூஷன், மணி சூட் போட்டு 100% அந்த 60 லட்சத்தை வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன் திஸ் கேஸ் நோ. ஒரே ஒரு அக்ரிமெண்ட். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற, நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம்.
அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது என்னோட கம்பெனியில் எனக்கு இன்னும் சேலரி பெண்டிங் இருக்கு, நானும் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் மாதிரி கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் திங்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு என்னோட சேலரி பெண்டிங் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு திருப்பி தருவேன், பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நோ, அப்படிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. ஏன்னு சொல்லிட்டா அது எல்லாமே அப்ரைட் இல்லீகல். அடுத்த அக்யூசேஷன், சுதர்ஷன் 15 Pro Max, 14 Pro Max, Fold 6 இந்த மாதிரி போன்ஸ் எல்லாத்தையுமே அவரு கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு ஆடியோ ப்ரூஃபோட காமிச்சிருக்கீங்க. எஸ், என்கிட்ட தான் இருக்கு. பொருள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களால அந்த பணம் கொடுக்க இயலாதுன்னு சொன்னீங்கல்ல, எப்ப இயலும் அப்படின்றத எனக்கு ரிட்டன் ஃபார்மேட்ல கொடுக்குறீங்களா? இந்த சுச்சுவேஷன்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மிஸ்டர் சுதர்ஷனுக்கு அந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் மேலே எந்த ஒரு லீகல் ரைட்டும் கிடையாது. ஸோ அது இல்லீகல் தான். இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, மிஸ்டர் சுதர்ஷன் எக்ஸிட்க்கு அப்புறம் எக்ஸிட் ஆன சில எம்ப்ளாயிஸும் மிஸ்டர் சுதர்ஷன் மாதிரியே கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸை இந்த ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு வீடியோ போடுறாங்க. 1 month சேலரி எடுத்துக்கோங்க, ப்ளஸ் உங்களுக்கு 1 month சேலரியை வந்து நான் காம்பன்சேஷனாக கொடுக்குறேன். காம்பன்சேஷன் நான் கேட்கவே இல்லை, அவராக சொல்கிறாரு காம்பன்சேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் கொடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு கார்பரேட்டாவோ இல்லை ஐடியாவோ சம்திங் லைக் எனிதிங் எல்ஸ் அந்த இடத்துல வந்து நான் டிமாண்ட் வைக்கணும், 3 மாதம் எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்ட்டு. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இந்த நத்திங் மொபைல் ப்ளஸ் இந்த சாம்சங் பட்ஸ் 3 இது ரெண்டுமே ஆஃபீஸ் டிவைஸ். ஒன்ஸ் எனக்கு அந்த அவங்க சொன்ன காம்பன்சேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் இது ரெண்டுமே அவங்களோட ஆஃபீஸ் வாசலில் கண்டிப்பாக இருக்கும். இதில் ஃபன்னியான விஷயம் என்னன்னு சொல்லிட்டா, மிஸ்டர் சுதர்ஷன் ஆகட்டும் இல்லை அந்த எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், ஆமாம் நாங்கள் அந்த ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. லைக், why are you testifying against yourself? கண்டிப்பா நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் வாய்தானா? ஸோ இப்போ இந்த இஷ்யூவில் அடடா கிரியேட்டர் சைடில் என்ன ஃபால்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ராப்பர் பிஸ்னஸ் பாலிசி. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு நீங்கள் பீப்புளை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிச்சு நீங்கள் வேலைக்கு எடுக்கிறப்பவே நீங்கள் வந்துட்டு ஆஃபர் லெட்டர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்குள்ளே நீங்கள் என்டர் ஆகியிருக்கணும். பட் இந்த கேஸில் வந்து அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியல. எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் தான் எம்ப்ளாயீஸோட ரைட்ஸையும் சரி இல்லை அந்த கம்பெனியோட ரைட்ஸையும் சரி ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்கள் எம்ப்ளாயிஸ் கூட ஒரு ப்ராப்பரான எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா அங்கே எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கா, அட்லீஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்ஸ் தருவாங்க இல்லையா, அதுலேயாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அண்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிங்க. எக்ஸிட் பாலிசி என்ன, டெர்மினேஷன் பாலிசி என்ன, இதெல்லாம் படிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும், இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர், ஏன் வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஐ பிலீவ். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த ஆக்சுவல் இஷ்யூ அண்ட் த ஆக்சுவல் கொஸ்டின். யாரு தாங்க விக்டிம்? இந்த இஷ்யூவில் என்ன நடக்குது, யார் சரி யார் தப்பு, யார் விக்டிம், இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் பெய்ட் கண்டென்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பார்க்குற ஒரு கண்டென்ட்லையுமே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் வந்து பிராண்ட் கிட்ட இருந்து ஏஜென்சிக்கு வரும், ஏஜென்சி கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வரும். அது ப்ராப்பர் ஸ்கிரிப்டாகவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணி பேமெண்ட் ரிசீவ் ஆனதும் லைவ் பண்ணிடுவாங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் படி. சாம்சங் கேலக்ஸி S10 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் 5G போன் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னையா சொல்ற? எஸ், இந்த மாதிரி உங்கள நிறைய பேருக்கு தெரியாத சாம்சங்கோட 5G ஃபேக்ட். சாம்சங் அப்படின்ற கம்பெனி ஒரு 5G போன், ஸ்மார்ட் போன் மட்டும் உருவாக்குறவங்க இல்ல, அதை சார்ந்த நெட்வொர்க் டெவலப்மெண்ட் டெக்னாலஜியை உருவாக்குறவங்க தான். ஒரு ஸ்டடி படி சாம்சங் தான் 5G பேட்டர்ன் கொடுக்கறதுல நம்பர் 1 ரேங்க்ல இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லா பிராண்டுமே 5G போனை கொண்டு வந்துட்டு இருந்தப்ப சும்மா கடமைக்குன்னு 1 to 3 பேண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்களோட A22 அப்படின்ற போன்ல 12 5G பேண்டை 2021 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2022 முடிவுல இந்தியாலே லீடிங் 5G ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சர் யார் தெரியுமா? அதுவும் சாம்சங் தான். பிகாஸ் போன வருஷம் ஒரு பெரிய 5G போர்ட்ஃபோலியோ இவங்க தான் இருந்தது. மொத்தமா 20க்கும் மேல 5G ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் அவைலபிள் இருந்தது. ஃபைனலா சாம்சங் 5Gல அவங்களோட விஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5Gன்றது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட், எல்லாத்துக்கும் கிடைக்காது அப்படிலாம் இல்லாம எல்லார் கையிலயுமே லோ பட்ஜெட்ல கூட 5G போன் இருக்கணும் அப்படின்றதான். இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா A14 5G அப்படின்ற போனை அடுத்து லான்ச் பண்ண போறாங்க லோ பட்ஜெட்ல. இது ஒரு 5G போன். சீக்கிரமே நம்ம சேனல் அன்பாக்சிங் வரும். இல்லை ஒரு வேளை இந்த மாதிரி க்ளீன் ஸ்கிரிப்டாக வராமல் பாயிண்டர்ஸாக, லைக் இந்த பாயிண்ட் சொல்லுங்கள், இந்த பாயிண்ட் சொல்லாதீங்க, ஃபோனை வந்து தண்ணியில் தூக்கி போட்டு காட்டுங்க, கீழே தூக்கி போட்டு காட்டுங்க, ஆனால் தூரமாக தூக்கி போட்டுறாதீங்க, ஒரு 4 அடியில இருந்து மட்டும் போடுங்க, இந்த மாதிரி ப்ரீஃபாக வந்துட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்க ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை இந்த ஏஜென்சியோட கைடன்ஸ்க்கு கீழே வந்து ரெடி பண்ணுவாங்க. இதையும் எழுதிக்க, நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். சரி, அந்த கண்டென்ட் எழுதினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெயிலாவோ இல்லை வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாக ரெக்கார்ட் பண்ணி பேசி காட்டி ரெக்கார்ட் பண்ணியும்
அதை பிராண்டோட அப்ரூவலுக்காக ஏஜென்சிக்கு அனுப்பி வைப்பாங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5-6 தடவை ஒரு 4 to 5 அடி ஹைட்டில் இருந்து இந்த ஃபோன் வந்து போடுறது. ஸோ போடுறப்ப மல்டிபிள் ஆங்கிள் கேமரா வச்சு என் கூட நிற்கிற சில பேரோட ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு டம் டப் 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 அப்படின்ற மாதிரி அந்த விழுகிறது மட்டும் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆஃப்டர் தட் நான் கையில் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு யூஸ்வலாகவே அந்த மிச்ச ஃபோல்டபுளில் கம்பேர் பண்ணுறப்ப சாம்சங்கோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், அது நம்மளுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் குவாலிட்டிலையுமே நாங்கள் தான்ப்பா டாப்பு அப்படின்ற அளவுக்கு நிரூபிச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம சேனலில் அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணோன்னா நம்ம சேனலில் அன்பாக்சிங் வரும். ஸோ யாரெல்லாம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றின மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்றலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும், வீடியோக்கு போகிற கொஞ்சம் மாறும். இப்படி அனுப்பப்பட்ட கண்டென்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதை சேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. சரி, இப்படி ஷூட் பண்ண வீடியோ தான் நாம பார்க்குறோமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இதை வந்துட்டு ஒரு அன்லிஸ்டடாக யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு அன்லிஸ்டட் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிங்க்கை ஏஜென்சிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஏஜென்சி பிராண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்போ திரும்ப இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா மறுபடியும் அகைன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லா சேஞ்சஸ்க்கு அப்புறமும் ஏஜென்சியோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஏஜென்சிஸ் ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல தான் வந்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஃபயர் விடுறீங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து சாம்சங் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ட்ரை பண்ணாட்டி கரெக்டாக இருக்குமா? ஒன்றுமே ஆகலை. சரி, அப்போ டெக் பாஸ்ல வந்துட்டு 99% பெய்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சுதர்ஷன் சொல்றாரு, அது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா உண்மைதான். 99%லாம் இல்லை, 99.9% கண்டென்ட் பெய்ட் கண்டென்ட் தான். சரி, அப்போ மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் மிஸ்டர் முருகேஷ் இருக்காரு இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து இந்த பெய்ட் கண்டென்ட் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுவும் உண்மைதான். பட் அட் த சேம் டைம் மிஸ்டர் சுதர்ஷன் கிளைம் பண்ற மாதிரி அவருக்கு இந்த பெய்ட் கண்டென்ட்ல இன்ட்ரெஸ்டே கிடையாதா, 2 வருஷமா இந்த பெய்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் எதிர்த்து தான் போராடிக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்குறீங்க அப்படின்ட்டா, ஒரு டிவி பிராண்ட் இவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. மிஸ்டர் சுதர்ஷன் கேட்குற இமீடியட்டான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம்பெயினா அப்படிங்கிறது தான். ஸோ கேம்பெயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க் மாதிரி. இப்போது ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க, அது பீப்புள் கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணும், மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டா ஒரு பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே வந்துட்டு லைக் ஓகே, ஒரு 50 crore வந்துட்டு ஒரு பட்ஜெட் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கேம்பெயினுக்காக இந்த பிராண்ட் லான்ச் பண்ணுறாங்க, அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா இப்போ என்ன நடக்கும்னா இந்த 50 crore வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இந்த ஏஜென்சிஸ் இந்த அமௌண்ட்டை வந்துட்டு கேம்பெயினா நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்க்கு அகைன் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு கேம்பெயின் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா ஏஜென்சிஸ் அந்த கேம்பெயின் டீட்டெயில்ஸை ஒரு மெயிலாக அனுப்புவாங்க. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா அந்த பர்டிகுலர் கேம்பெயினுக்கு என்ன பேமெண்ட் தருவாங்க, அந்த வீடியோ வந்து எந்த டேட்டில் பப்ளிஷ் ஆகணும், இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா இது வந்து ஒன் ஆஃப் த கேம்பெயின் டீட்டெயில். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா டெலிவரபிள்ஸ்ன்னு இருக்குது. டெலிவரபிள்ஸ் அப்படின்னா எத்தனை வீடியோஸ் வந்து மேக் பண்ணணும், அந்த இன்ஃப்ளூயன்சர் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்துட்டு வீடியோஸ் மேக் பண்ணணும், ஒரு யூடியூப் ஷார்ட்டா இல்லை வந்து 2 யூடியூப் ஷார்ட் இல்லை ஒரு ஃபுல் யூடியூப் வீடியோ, இந்த மாதிரி எத்தனை அவுட்புட் தருவாங்கங்கிறது டெலிவரபிள்ஸ். கமர்ஷியல்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரபிள்ஸ்க்கு என்ன பேமெண்ட், எவ்வளோ காசு வந்துட்டு பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கமர்ஷியல்ஸ். ஸோ எந்த இன்ஃப்ளூயன்சருக்கு எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர் கவுண்ட் பேஸ் பண்ணி மாறும். ஸோ பேக் டு வாட் வி வர் டிஸ்கஸிங், சுதர்ஷன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி அது வந்து கேம்பெயினா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் சொல்கிறாரு இல்லை கேம்பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மிஸ்டர் சுதர்ஷனோட இன்ஸ்டன்ட் பதில் என்னன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வேறு ஏதாவது பெட்டர் கேம்பெயின் பண்ணலாம். பெட்டர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம அதில் பெய்டு வராட்டி இல்லை அட்லீஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காட்டி பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இல்லை, நம்ம வேறு கேம்பெயின்ஸில் வேறு வீடியோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த டெக் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா எந்த பிராண்ட் எந்த கேஜெட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி லான்ச் ஆகிறப்போ அதுக்கு ஒரு கேம்பெயின் அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஏஜென்சி மூலியமாகவோ இல்லை டேரெக்டாக பிராண்ட் மூலியமாகவோ கூட வந்துட்டு அது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க.
இப்படி வாங்குற கேம்பெயின் இல்லை இப்படி லான்ச் ஆகிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து அதோட ஸ்பெக் இம்பார்ட்டண்ட்டாக. ஸ்பெக் இன் த சென்ஸ் என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போது ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அதில் கேமரா குவாலிட்டி வந்து 8K இருக்குது, இல்லை இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிராண்ட் வைக்கிற கிளைம்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்படி கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த பிராண்ட் ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த கிளைம்ஸ் உண்மையிலேயே இருக்குது இல்லை அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ப்ரையாரிட்டியான்னு கேட்டால் அதெல்லாம் அக்கறை கிடையாது. அந்த கேம்பெயினுக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க, அதுதான் ப்ரையாரிட்டி. இவங்க டிவைஸ் லேட்டாக அனுப்பட்டும், நம்ம வீடியோ லேட்டாக கொடுக்கட்டும், இதெல்லாம் வேண்டாம். நம்ம கேட்க வேண்டியது கேம்பெயின் டீட்டெயில் எங்கன்றது தான். ஸோ பேசிக்காக OnePlus அப்படிங்கிற கம்பெனி 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இவங்க ஏஜென்சிஸை வந்து விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பிராண்ட் பர்சனே பிடிச்சி கேம்பெயின் க்ளோஸ், அதாவது கேம்பெயின் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ப்ராடக்டே ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் இவங்களுக்கு கேம்பெயின் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இதில் மிஸ்டர் சுதர்ஷனுக்கு வருத்தம். மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் இன்னும் எஃபெக்டிவாக பிராண்டை வந்து தொல்லை பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டா இந்த 2 கேம்பெயினும் கைவிட்டு போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் இதை 2-3 தடவை இல்லை 4ஆம் தேதி தான் வரும் சொல்கிறாங்கல்ல அப்படி பண்ணிட்டீங்க. யூஸ்வலாக ஒரு லான்ச்சுக்கு முன்னாடியே எல்லாமே கேம்பெயின் டீட்டெயில் க்ளோஸ் பண்ணுவாங்க. என் கெஸ் கரெக்ட்னா நம்ம இந்த கேம்பெயின் OnePlusல பண்ணலை. OnePlus Nord C3 Nord 3 2 ஃபோன் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 ஃபோனுக்குமே கேம்பெயின் நம்மளுக்கு போச்சு. நம்ம யூத்துகிட்ட சொல்லி நம்ம கொஞ்சம் 2-3 தடவை தொலை பண்ணுற மாதிரி கால் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இது நம்மளுக்கு வந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் இப்பயும் கேட்டு பாருங்கள், ஆப்ஷன் இருந்தால் பண்ணலாம், இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருக்காது தான் தோணுது. நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்துக்கோங்க. நான் இது ஃபாலோ பண்ணும் OnePlus நம்மளுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க, அதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏஜென்சினா ஏன் உங்கள் இல்லை லிஸ்ட்டில் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. பட் பிராண்ட் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க, ஏஜென்சி சொல்கிறதா இருக்கும். நம்மளுக்கு ஏஜென்சி இல்லை அப்படின்னா நம்ம தான் அதில் உள்ள இன்வால்வ் ஆகணும். இந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூகுள் கீப் இல்லைன்னா எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம செட் பண்ணலாம். அப்போ ஒரு டேபிள் போட்டு வச்சிட்டோன்னா சுதர்ஷன் நீ அந்த டேட்டும் அந்த டிவைஸையும் ஆட் பண்ணிட்ட அப்படின்னா ஹை ப்ரையாரிட்டி பெய்ட் கேம்பெயின் அப்படின்னு நீ போட்ட அப்படின்னா அதை விஜய் வந்து ரெகுலராக அந்த ஷீட்டை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்போ அது வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, நான் இனிமேல் நான் அப்படி பண்ணிடுறேன். இந்த டைம் நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம் அது கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் விட்டார் போல். ஏங்க உங்கள் மனசாட்சி உங்களை தொல்லை பண்ண மாதிரிலாம் இல்லையே. நீங்கள் தான் கேம்பெயின் மற்றவங்க எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுறது பிரச்சனையே இல்லை சுதர்ஷன். அது ரைட் பீப்புள்கிட்ட தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்ற ஒரு டவுட் கூட எனக்கு வரும். ஏன்னா தப்பான ஆள்கிட்ட நம்ம திருப்பி இப்போ யுத்துட்டே நம்ம வந்து இது பண்ணுறோன்னு வச்சுக்கோ, யுத்தோட ரோல் வந்து வேரியஸ் ரோல் இருக்கும். அவன்கிட்ட நம்ம இதவே திருப்பி கேட்க அது வந்து அவனை அப்செட் படுத்திடும். அடுத்து நம்ம ஜென்யூனாக ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப கூட நம்மளை கண்டுக்கவே மாட்டான். ஸோ அதுக்காக தான் அப்படி அவங்கள அப்செட் பண்ணக்கூடாதுன்னு நான் பார்த்து ஃபாலோ பண்ணுறேன். நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களே நம்மளுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ காரணம் இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்குவேன். பட் இருந்தாலும் அப்பப்போ நான் ஜென்டலாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரைட் பீப்புள் யார் அவங்ககிட்ட அப்பப்போ மெசேஜ் மூலமாக இல்லை கால் பண்ணியோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க இந்த டேட் கொடுத்ததுனால ப்ளஸ் இன்றைக்கி வந்து லான்ச்சுன்றதுனால அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும் அப்படின்றதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனிவே we cannot risk this campaigns. At the same time நம்ம வந்து ரொம்ப கம்பல்சிவாக இருக்கும், இதை ரொம்ப சார்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பேலன்ஸில் நான் போயிட்டுருக்கேன். பட் ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் டு சஜஷன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஓப்பன் டு ட்ரை வாட் இஸ் பெஸ்ட். நானும் ரொம்ப கம்பல் பண்ண சொல்லலை. நம்ம வந்து ஒரு 10 days 12 daysக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட நான் ரிமைண்ட் பண்ணேன். அவங்க தான் 4th அன்னைக்கு நான் வந்து உனக்கு ப்ரீஃபிங் இருக்குது அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அப்படி இருக்காதுன்னு 4th அன்னைக்கு லான்ச் தான் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சண்டை கூட போட்டேன். ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு அட்லீஸ்ட் நான் மீன் பண்ணுறது அன்னைக்குமே அதான் சொன்னேன். எனக்கு டிவைஸ் லேட்டாக வந்துட்டு போகுது, கேம்பெயின் டீட்டெயில் வாங்குங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம OnePlus கேட்டையும் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு OnePlus 11 சீரியஸ் கேட்க சொன்னப்போ நான் தான் உங்கள்கிட்ட கேட்க சொன்னேன். ஸோ இதுதான் நான் வந்து சட்டிலாக தான் கேட்க சொல்கிறேன். பட் ஃபாலோ அப் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு தான் லாஸ். அண்ணன் தான் பெய்ட் கண்டென்ட்டுக்கு எதிரி இல்லையா?
2 வருஷமா பெய்ட் கண்டென்ட் எடுத்து ரொம்ப போராடி இருப்பீங்க போல இருக்கே. உங்க போராட்ட குணத்துக்கு நான் மட்டும் பிராண்ட் ஓனரா இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா கேம்பெயினை புடிங்க சுதர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். பட் என்ன பண்றது, நீங்க திருப்பி அப்படியே என் கையில திருப்பி கொடுத்துருப்பீங்க. ஏன்னா உங்க பட்ஜெட் எனக்கு கட்டுப்படி ஆகாது. ஓகே, இது என்னோட சஜஷன் என்ன ஏன்ற ரீசன் சொல்லிடுறேன். ஒரு யூடியூப் வீடியோ 600K, இப்போ நம்ம வந்து 450K வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா டெவலப் பண்ணாலோ இல்லை ஒரு 50% கேட்டாலோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் 25% அப்படின்றது ஒரு 150K எக்ஸ்ட்ரா கேட்குறது பெரிய டீல் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அடுத்து ஒரு ட்வீட்டுக்கு 25,000 ட்வீட்டுக்கு 25,000 தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பட் நம்மளோட அஸ் பர் த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்விட்டர்லேயும் ஒரு 70,000 ஃபாலோவர் இருக்காங்க. மினிமம் ஒரு ட்வீட் போடையில் வந்து ஒரு 20,000 ரீச் 25,000 ரீச் அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ ஒரு 25Kன்றது நம்ம ஸ்டாண்டர்டுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்ஸ்டா ரீல் ஆல்ரெடியே நம்ம 300K வந்து நிறைய பேர் இப்போ ஓப்போக்கு நிறைய இடங்களில் வந்து சொல்லி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் இன்ஸ்டா ரீலும் ஷார்ட்ஸ் வந்து இந்த 300K மெயின்டைன் பண்ணுறது ஓகேன்னு தான் தோணுது. அண்ட் லிஸ்டிக்கல் வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வீடியோவோட எஃபர்ட் தான், அதனால் 600K அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹையராக கோட் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கும் ஆசை. பட் என்னென்னா ஒரே விஷயம், சாம்சங்கை பொறுத்தவரை நான் வந்து வால்யூம் பிஸ்னஸ் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த வால்யூம் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகையில் நம்மளும் என்ன சொல்லணும்னா, நானே இதே இடத்துல இருக்க மாட்டேன். இந்த 1 இயரில் நானும் இதோட வளர்ச்சி பெருசாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன ப்ரைஸ் காஸ்ட் கொடுக்கையில் நம்ம வந்து 3.5 மில்லியனுக்கும் கம்மியாக தான் இருந்தோம். ஸோ 3.2 இருந்தோம். இப்போ 4.6 கிட்ட வரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்றாப்புல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரெஸ்பான்ஸ். போன வாட்டெலாம் போட்டால் ஒரு வீடியோ போட்டால் 1 lakh கிட்ட தான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் ஒரு 2 lakh 3 lakh இல்லை ஒரு 5 lakhலாம் போகிற மாதிரிலாம் இருக்குது. லாங் டர்மாக போய் நல்லாவும் போகுது. முக்கியமாக ஷார்ட்ஸு ரீல்ஸை பொறுத்தவரை இன்னும் பெட்டராக தான் இருக்குது. இன்ஸ்டாலேயும் நம்மகிட்ட 1 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொட்டேஷன் எனக்கு ஓகேவாகப்படுது. இன்கேஸ் நீங்கள் எனக்கு கூட்டினீங்கன்னா சந்தோஷம்தான். டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸோட பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள். புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த சேனலில் சொந்தமாக கொஞ்சம் நாளைக்கு கண்டென்ட் போடணும், அதுக்கப்புறம் அந்த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை பிட் பண்ணி ஏஜென்சிஸ்கிட்டையோ பிராண்ட்கிட்டையோ வந்து கேம்பெயின்ஸ் வாங்கணும். எதனால் இவங்களுக்கு இந்த கேம்பெயின்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, டிவி, லேப்டாப், ஃபோன், ஹெட்செட் எதுனாலுமே ஃபர்ஸ்ட் யூடியூப்க்கு போய் அந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃப்ளூயன்சர் பேசுகிற ரிவ்யூ கேட்காம நம்ம யாருமே வாங்குறது இல்லை. அந்த அளவுக்கு பீப்புளோட பையிங் பவர் மேலே இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இதை அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு லெவரேஜாக பிட் பண்ணி தான் எனக்கு இவ்வளோ காசு கொடு, அவ்வளோ காசு கொடு அப்படி சொல்லி பிராண்ட் கிட்ட டிமாண்டும் பண்ணுறாங்க. இவங்க சிம்பிளாக சொல்லணும்னு சொல்லிட்டா, காசுக்காக வந்துட்டு கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களே தவிர எதுக்காகவும் காசை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இதுக்கு நடுவில் வந்து மோஸ்ட்லி நிறைய பிராண்டுக்கு நம்ம 500K சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவன் சாம்சங் முதல் கொண்டு பே பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, வேறு வழி இல்லாமல். LWT வந்து பே பண்ணாங்க. பட் LWT வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் வச்சு லாவாக்கெலாம் இதான் பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஓகே 1-2க்கு நான் நெகோஷியேட் பண்ணி போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணோம். பட் ஹியர் ஆஃப்டர் அதுக்கப்புறம் எல்லா பிராண்டுக்குமே 450 தான். அது போக்கோவாக இருந்தாலும் சரி, சாம்சங்காக இருந்தாலும் சரி, ரெட்மியாக இருந்தாலும் சரி. ஈவன் சாம்சங்க்கு நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸ் படி ப்ரைஸை இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அகைன் அதே 450 ரவுண்ட் ஆகிறது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. ஸோ இது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில. இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்றதை இதுக்கு சீக்கிரமே ஒரு சொல்யூஷன் வந்து பாருங்கள். சாம்சங் வேற வழி இல்லாமல் பே பண்ணுறாங்க. வாவ், ஓகே. ஸோ உங்களோட வீடியோஸில் நீங்கள் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு வில்லன் மாதிரி வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க 2 பேர் கார்ப்பரேட். ஏன்னா நீங்கள் ஒரு கார்ப்பரேட் என்ன வேணா பண்ண முடியுன்றதை காட்டுறீங்களா? ஒரு கார்ப்பரேட்டால எதை வேணா எப்படி வேணா மேனிப்புலேட் பண்ண முடியுன்றதை ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. இவங்க ஒரு கார்ப்பரேட் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. சாம்சங் கார்ப்பரேட் தானே, சரி அதை விடுங்க. ஏர்டெல் வந்து கார்ப்பரேட் தானே, நீங்கள் அவங்களே மிரட்டலையா? பட் அதை வந்துட்டு நீங்கள் உங்களோட வீடியோவில் நீங்கள் அதுக்கு ஏதோ ரீசன் சொல்லியிருப்பீங்க, கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ரீசெண்டாக ஏர்டெல் வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆச்சு இல்லை, அதுக்காக நான் சொன்ன ஆடியோ. சிசிடிவி அப்படின்றத சர்வேலன்ஸ் கேமரா அப்படின்னு மாத்துன்னு சொல்றாங்க. எனக்கு கோவம் வருது. ஏர்டெல் சர்வேலன்ஸ் கேமரா யூசுவலா ஒரு சர்வேலன்ஸ் கேமரானா இப்படி பண்ண வச்சிட்டாங்க. பண்ண வைக்கல மறுபடியும் சில சேஞ்சஸ் வருது, எனக்கு கடுப்பாகுது. அப்பதான் சொல்றேன் அந்த சேஞ்சஸை என்னால பண்ண முடியாது. அப்படி பண்ணனா ஒண்ணு பண்ணுங்க. அவன் ஸ்டார்டிங்ல ஒரு அமௌண்ட் சொன்னா இல்லையா, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்டா அவன் கொடுப்பானா? ஏய் என்ன மொதல் ஒரு அமௌண்ட் இப்போ ஒரு அமௌண்ட்னு சொல்லுவான்ல, அப்ப நீங்க இப்படி சொல்லி மிரட்டுங்க அப்படின்றதான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஃபுல் ஆடியோ போடாம கரெக்டா கட் பண்ணி போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் கார்த்திகேயன் பேசினதையும் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பேசினதையும் ப்ளே பண்ணுறேன். எந்த ஒரு டியூரேஷனுக்காக கூட எந்த கட்டும் இல்லாமல் I'll play it. ஓகேவா? நீங்கள் மிரட்டுறீங்களா கார்ப்பரேட்டா, இல்லை கார்ப்பரேட் உங்களை மிரட்டுறாங்களா, இல்லை சேனலாக சேர்ந்து நீங்கள் வந்து கார்ப்பரேட் மிரட்டுறீங்களான்னு பார்க்கலாம்.
ஆக்சுவலாக நம்மளையுமே இந்த ஏர்டெல் வீடியோக்காக சேஞ்சஸ் பண்ணி லைவ் பண்ணுறதுக்கு தான் புஷ் பண்ணுறாங்க. நான் தான் இல்லை, நீங்கள் பேமெண்ட்டை கிளியர் பண்ணாமல் நான் அந்த வீடியோவை தொடமாட்டேன் அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால் பேமெண்ட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட திருப்பியும் பேசணும். நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்கிரிப்டவே ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்ட் லெவலில் நீங்கள் பண்ணலை, இப்போ வந்து எங்களை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா எதர் காம்பன்சேட்டர்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இதுவே அப்ரூவ் பண்ணி லைவ் பண்ண விடுங்க அப்படின்னு தான் பேசணும். பார்ப்போம். அவங்க அதோ பண்ணிடுறேன்னு பேமெண்ட் இன்னும் இழுத்தடிச்சுட்டு தான் இருக்காங்க. காம்பன்சேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ தான் எனக்கு பிராண்ட் சொன்னாங்க அப்படின்னா, அப்படியா இப்போ என்னோட பேமெண்ட் வந்து இது, அப்போ என்னோட பேமெண்ட் அது, நீ வந்து இப்போ இருக்கிற பேமெண்ட் வந்து எனக்கு பண்ணிடு, நீ சொல்கிற சேஞ்சஸ் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன பண்ணு, நீ வந்து இப்படியே அப்ரூவ் பண்ணு, நான் அவனை விட்டுறேன் அப்படி சொல்லுங்கள். அப்படி இல்லை பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணானா, சரி இந்த ப்ராடக்ட்டோட ரியல் ஃபேக்ட் எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, ஸோ இது எல்லாரும் வந்து ப்ரொமோட் பண்ணுற டைமில் நான் வந்து இதை எப்படி கொண்டு போகணுமோ அதை அப்படி கொண்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மிரட்டி விட்ருங்க. ஸோ கடைசியில் ஏர்டெல் வீடியோ அந்த பிராண்ட் கேட்ட எடிட்டோட ரிலீஸ் ஆச்சா இல்லையா? நீங்கள் கேட்ட காசை அவங்க கொடுத்ததும் அவங்க கேட்ட எடிட்டை நீங்கள் பண்ணி வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுறீங்க. வீடியோல நீ வேற ஏதாவது இருந்தா சேஞ்ச் இருந்தா சொல்லு, சேர்த்து இதை இன்கார்பரேட் பண்ணிடுறேன்னு சொல்லிருக்கேன். ஏன்னா வீடியோ ஓகே தானேன்னு கேட்காதீங்க, வீடியோல என்ன சேஞ்சுன்னு சொல்லு, அதோட சேர்த்து நான் இதை இன்கார்பரேட் பண்ணிடுறேன், பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ புஷ் பண்ணுங்க. அப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன், அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது சார். இல்ல ஏதாவது ஒரு வகையில புஷ் பண்ணுங்க. பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரையும் தொல்லை பண்ணக்கூடாது. இத பார், காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்டேன் நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க வரோம். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இவங்க வந்துட்டு காசுக்காக கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்களே தவிர்த்து எதுக்காகவும் காசு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. பிராண்டை வந்துட்டு ப்ராடக்ட்டை தப்பாக சொல்லிடுவேன் மிரட்டியாவது கேட்ட காசை வந்து கொடுக்க வச்சிடுறாங்க. நீங்கள் இவன்ட்ட ஏன் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்காதீங்க, இனிமேல் ரீசன்ஸே வேண்டாம். ஓகே, வி சார்ஜ் 6 lakh பர் வீடியோ, யூ கேன் மெயில் வந்து நீ சென்ட் பண்ணிடு அப்படின்னு. இந்த முன்னாடிலாம் நீங்கள் சொல்லுவீங்களா, அதாவது அவன் சொல்லவே மாட்டான் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி பெய்டு, ஆனால் நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்பீங்க. நான் கூட சொல்லுவேன், ஏன்னா டைரெக்டாக கேட்காதீங்க, இனிமேல் டேரெக்டாகவே கேளுங்க. டேரெக்டாகவே ஏதாவதுன்னா ஓகே சென்ட் த பெய்ட் டீட்டெயில்ஸ், இப்போ த கொட்டேஷன் ஃபார் த 6 lakh, இஃப் யூ வாண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ட்விட்டர் எக்ஸ்ட்ரா வந்து இது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பேக்கேஜ் வந்து போட்டுவிடுங்க. 6 lakh சொல்லுங்கள். ஸோ மிஸ்டர் சுதர்ஷன் பெய்ட் கண்டென்ட் என்னோட எதிரி அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ். இவர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பெய்ட் கண்டென்ட்ல இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டா, பக்கத்து ஸ்டேட் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்துட்டு கேம்பெயின் கிடைக்குது எனக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்துட்டு இன்வால்வ்டு தான். 9th வந்து இந்த கேள்வி வந்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்சங்க்கு நாங்கள் பல்க் டீல் பண்றோம், அதனால ஒரு ப்ரைசிங் வந்து நாங்க பண்றோம். ஓகேவா? நானே அதனாலதான் யோசித்தேன், இவன் இப்படி சொல்றானே, ஒண்ணு எல்லாருக்கும் கேம்பெயின் இல்ல அப்படின்னா ஓகே, அப்ப அவங்களுக்கு கேம்பெயின் கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுக்குறேன்னா எதுக்கு அந்த பிரைஸ்? நம்ம அந்த பிரைசிங் நீங்க ஏன் அதைத்தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்கறேன். இல்ல அதுக்காக தான் இந்த கொஸ்டினே போட்டு வச்சேன். எடுத்த உடனே பிரைஸ சொல்ல வேணாம், நீ இப்படி காசா வச்சு கேட்காதீங்க. நீங்க ஒரு கேம்பெயினா இப்ப எல்லாத்துக்கும் ஒரே பிரைஸே வச்சுக்கோ அப்படின்னே சொல்லிருங்க. இப்போ வந்து விவோக்கு ஒரு பிரைஸ், ஒன் பிளஸ்க்கு ஒரு பிரைஸ், சாம்சங் ஒரு பிரைஸ்னா, சாம்சங் நம்மளுக்கு க்ரோஸ்ல பிசினஸ் தரான், மிச்சவங்க யாரும் நம்மளுக்கு க்ரோஸ்ல பிசினஸ் தராங்களா? மொத்தமா வருஷத்துக்கே ஒரு 5 கேம்பெயின் கூட வருது. விவோலாம் 2-3 கேம்பெயின் தான் கஷ்டம். அதுவே விவோ வி சீரியஸ்க்கு மட்டும்தான் வருது, ஓல்டு வர்றது இல்ல, எக்ஸ் சீரியஸ் வர்றது இல்ல, எதுக்குமே கேம்பெயின் கிடையாது. ஆனா எல்லா கேம்பெயினும் இது பிரசாத்துக்கு போகுது. அவன் சொல்றான், இப்ப இந்த வட்டம் கூட போன் மீட் பண்ணப்போ சொல்லிக்கிட்டு, எனக்கு ஒரு கேம்பெயின் கூட மிஸ் ஆகாது, எல்லா கேம்பெயினுமே நான் பண்ணிடுவேன், நீ பார்த்தனா தெரியும், எனக்கு வராத டிவைஸே இருக்காது, எல்லாமே வந்து 9 தான். அப்கோர்ஸ் அதுல வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப நீ வந்து எனக்கு அவனுக்கு பண்ற இல்லையா, அப்ப எனக்கு வந்து நான் சாம்சங் பல்க் டீல் பண்றவனுக்கே நான் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். இப்ப நீ உனக்கு அதிகமா தான் சார்ஜ் பண்ணணும், அப்ப நீங்க எனக்கு இதே சார்ஜுக்கு போட்டு கொடு அப்படின்ற மாதிரி நீங்க பேசினா தான் அவன் இதான். ஸோ டெக் பாஸோட டைனமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா, மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் பேசிக்காக ஓனர் ஆஃப் த கம்பெனியாக மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட மிஸ்டர் சுதர்ஷனுக்கு ஒரு செலிபிரிட்டி மேனேஜர் வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பிராண்ட் சொல்றத மிஸ்டர் சுதர்ஷன் கிட்ட சொல்லுவாரு, இவரு சொல்றத போய் பிராண்ட் கிட்ட சொல்லுவாரு. இதான் டேக் ஆர்டிஸ்ட் ஆச்சேமா, என்னைக்கு ரீடேக் வாங்கியிருக்க, கொஞ்சம் ஜூஸ் குடிக்கிறியாமா, டேய் அந்த பழத்தை புடிங்கடா. இது 2024 ஜூலைல நடந்த கான்வர்சேஷன். மிஸ்டர் முருகேஷ் ஒரு ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு சுதர்ஷன் கேம்பெயின் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு.
அதை அப்படியே விஜய் கார்த்திகேயன் ஏஜென்சி கிட்ட கேட்பாரு. ஏஜென்சி கேம்பெயின் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதை அகைன் விஜய் கார்த்திகேயன் சுதர்ஷன் கிட்ட சொல்லுவாரு. சுதர்ஷன் பிரசாத்துக்கு மட்டும் கேம்பெயின் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதையும் அகைன் விஜய் கார்த்திகேயன் அப்படியே போய் ஏஜென்சிட்ட கேட்பாரு. ஆனா ஏஜென்சி எல்லா கேம்பெயினும் உங்களுக்கே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. யோ நக்கல் பண்ண மேட கன்ஃபார்ம் பண்ற வழியா பாரியா. ஸோ எந்த கேம்பெயின் எந்த சேனலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக் சேனல்ஸ்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சேட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா விவோ கேம்பெயின்ஸ் வந்து தமிழ் டெக்குக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன். இந்த மாதிரி பல கான்வர்சேஷன் அந்த சேனலுக்கு கேம்பெயின் கிடைச்சிச்சு நமக்கு ஏன் கிடைக்கல, இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இவ்வளோ காம்படிஷன் இருக்குது யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக பணம். ஒரு கேம்பெயினுக்கும் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் வாங்குறாங்க டிபெண்டிங் அப்பான் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். அண்ட் மிஸ்டர் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன், இந்த கேம்பெயின் அந்த சேனல் கிடைச்சிருச்சு நமக்கு ஏன் கிடைக்கல, அந்த கேம்பெயின் அந்த சேனலுக்கு கிடைச்சிருச்சு அது ஏன் கிடைக்கல இப்படின்னு போட்டு பெய்ட் கேம்பெயினாக வாங்கி பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த பெய்ட் கேம்பெயின் எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு எதிரி அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஹைலி லாஃபபிள். சரி, அப்படியாவது இப்போ வந்து வெளியே வந்தாச்சு, இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எதனால இந்த ஏஜென்சிஸை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? தாய் கட்சியிலேருந்து எப்போ பிரிஞ்சிங்க, ஏன் பிரிஞ்சிங்க? என்ன அராஜகம், என்ன அடக்குமுறை? அடக்குமுறையா? யார் அடக்குனா? பிகாஸ் உங்கள் கண்டென்ட்டை வந்து குறை சொல்லி மாற்ற சொல்கிறது வந்து ஏஜென்சிஸ் தானே. ஏன் ஏஜென்சிஸை பகச்சிக்க மாட்டேங்கிறீங்க? அகைன் அப்படி ஏஜென்சிஸ் மாற்ற சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது லட்சமாக கை நீட்டி காசு கொடுக்குற பாஸ் டயலாக் பிடிக்கல மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் மாற்றி தான் ஆகணும். பிடிக்கலன்னா கை நீட்டி காசே வாங்கியிருக்கக்கூடாது. ஆனால் நாம் எவ்வளோ வாங்கினோம் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து? மாதம் 20 லட்சம் வாங்குறவருக்கு பெய்ட் கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னால், ஸோ மாதம் இப்படி ஜாலியாக பெய்ட் கண்டென்ட் பண்ணி வர பணம் எல்லாத்தையும் இங்கே 3 பிரிச்சுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ நடுவில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன். அது என்னன்னு சொல்லிட்டா, மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு சுதர்ஷன் இருக்கார்ல, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஒரு ஆளை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணி மிஸ்டர் சுதர்ஷன் கிட்ட ஒப்பீனியன் கேட்பாரு. பெய்ட் கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு 2 வருஷமாக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கண்ணா. இது இப்போ ஈவன் மொபைல் ரிவ்யூக்கு கூட உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தனை ட்ரெயின் பண்ணணும் சுதர்ஷன். அப்போ பேரலாம் இப்போ சில ஃபோனு ஃபியூச்சர்லலாம் இன்னும் நிறைய வருதுன்னு வச்சுக்கோ, டயத்துக்கு முடிக்கணும்னா எதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த பையனுக்கு இப்போ வீடியோ பேசிஸ்ல கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை நானே இதுல யாரா இருந்தாலும் சரி, ஒரு ரீச் வந்ததுக்கு அப்புறம் தனியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது சரிப்பட்டு வராது. அதனாலதான் அதுக்காக தான் நம்ம தெரியுது. இப்ப அதனாலதான் நம்மகிட்ட அதாவது ஒரு பார்பர் கடையில முடிவெட்ட கத்து தந்தா முடிவெட்ட கத்துக்கிட்டு அவன் எங்க வேணாலும் கடை போடுவான். அதுக்காக கத்து தராம இருந்தாலும் கடை போடுறவன் போடத்தான் செய்வான். இட் இஸ் நாட் அபவுட் அது, இட் இஸ் அபவுட் ஹேவிங் த செட்டப். எவ்வளவு நல்ல ஐடியாவா தெரியலனே. யாராவது வருவாங்க சார். அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பிராண்ட்ஸ் கண்டென்ட்க்கு மட்டும் பே பண்ணுறது கிடையாது. இவங்க யூஸ் பண்ணுற இந்த கெஜெட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் பிராண்ட்ஸ் தான் பே பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இந்த டெக் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ஃபோன் கிவ்அவே, லேப்டாப் கிவ்அவே, இந்த மாதிரி கிவ்அவேஸ்லாம் சொல்லி தருவாங்க. இதோட ஸ்பான்சர்ஸும் வந்து பிராண்ட்ஸ் தான். அண்ட் இப்போது ஒரு ஃபாரினில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, இல்லை எனி ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஹோட்டல், ஃபுட், ஃப்ளைட் இது எல்லாமே வந்து பிராண்ட்ஸ் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுதர்ஷனுக்கு வந்து எக்கானமி முடியாது, பிஸ்னஸ் கிளாஸ் அப்ரேட் கொடுங்க அப்படின்னு விஜய் கார்த்திகேயன் கேட்பார். இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்துவாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வருவாங்க. அதுவே ஸ்கிரிப்டட் தான். அதில் யார் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிச்சு வரவங்களுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஸ்கிரிப்டட் தான். இதெல்லாம் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுதர்ஷன் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜெயிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன இன்ட்ரோ எழுதணும், எப்படி இன்ட்ரோ கூப்பிட்டு மேடைக்கு வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷனை வந்து மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் உட்காந்து ஸ்கிரிப்டாக எழுதிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் ஒமைக்ரான் வந்து அந்த ஈவெண்ட்டே நடக்கல. அவார்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்துட்டு நிறைய மீம்ஸ் பார்ப்போம். அதில் வந்து இந்த யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களெல்லாம் வந்து பாராட்டி மீம் வரும். அண்ட் சில யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஃபேன் பேஜ் எல்லாம் நடத்துவாங்க. இது எல்லாமே பெரும்பாலும் ஃபேக் தான். தட் இஸ் பெய்டு. அண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு லாஜிக்காக யோசிச்சா, ஒரு ட்ரெண்ட் ஆகுது, இல்லை ஒரு வைரல் ஆகுது, அந்த டைமில் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் பற்றியோ இல்லை பர்சனை பற்றியோ ஒரு மீம்ஸ் வருதுன்னு வச்சுக்கிட்டா லாஜிக். ஏன்னா தட்ஸ் ஹவு மீம்ஸ் ஒர்க். பட் ஒரு நார்மலாக போயிட்டுருக்க டைமில் உட்காந்து ஒருத்தங்களுக்கு மீம் பேஜ் நடத்தி அதில் பாட்டு போட்டு எடிட் பண்ணி இதெல்லாம் வந்து லாஜிக்கலி பாசிபிளா? இந்த மீம்ஸ் வச்சு ப்ரொமோஷன் வந்து ட்ரை பண்ணலாமா வேணாமா
அவர் ஆக்சுவலாக மற்றவங்களுக்குலாம் 25 சொல்லுவார், நம்மளுக்கு 20ன்றாரு. அவங்க போடுற மீம்ஸ் வந்து நம்ம டெக் பாஸ் பிராண்டிங் வந்து ரீச் ஆகுற மாதிரி இருக்கணும், அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சுதர்ஷன் ஃபோட்டோவை ரியாக்ஷனுக்கு மீமில் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெண்ட் ஆகணும். அவங்க யூஸ் பண்ணுறத பார்த்து மற்றவங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணணும். மொத்தத்துக்கே 4 மீம் ரெடி பண்ணி அனுப்புவாங்களாம் நம்மளை அப்ரூவலுக்கு. நம்ம அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த 4 மீமை இந்த பேஜஸில் சர்க்குலேட் பண்ணுவாங்களாம். நான் அப்படின்னா ரொம்ப அது காஸ்ட்லியாண்ணே. நான் 4 மீம் தான் ரெடி பண்ணுறாங்க. 4 மீமை ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் 20Kன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் 200, 500 அந்த ரேஞ்சு தான் வாங்குவாங்க. ஒரு 10 பேஜ்னு எடுத்துக்கிட்டால் கூட 5000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, வெறும் 4 மீமை நம்ம இத்தனை பேஜில் ஒரே மாதிரி போஸ்ட் பண்ணும்போது அது நம்ம ப்ரொமோட் பண்ணுறோன்னு தெரிஞ்சிடும். நான் வேணா 5 மீம் கேட்டு பார்க்குறேன். 5 மீமை 10 பேஜில் போடுறப்ப அது ப்ரொமோஷன் மாதிரி தெரியாது. 5 மீம்ஸ் 10 பேஜஸ். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யார் மணி மைண்டடோட இல்லை பெய்ட் ப்ரொமோஷனுக்காக மட்டும் பண்ணுறாங்க, ஆர்கானிக்கில் யார் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்றத. இந்த டெக் சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஆர்கானிக்? இப்போது ஆர்கானிக் அப்படின்னு சொன்னால் லைக் நாம் என்ன நினைப்போம், ஓகே அவங்க வந்து அவங்களோட கை காசு போட்டு ஒரு பொருள் வாங்கி ஆனஸ்ட்டாக அதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறாங்க, பேச போகிறாங்க, வீடியோ மேக் பண்ண போகிறாங்க, இதுதானே வந்து நம்ம மைண்டில் இருக்கும். பட் இங்கே ஆர்கானிக் அப்படிங்கிறதுனாலே அதோட அர்த்தமே வேறையாக இருக்குது. Hello. Hello Ria. Yes. Vijay. Hi, how are you? Yeah, good. Vijay from Tech Boss here. Just the main thing is, see, Tech Boss is it is the only number one channel in South India, but we are not getting campaigns from Vivo. I don't know why, because No. So Vijay, that is not the case. The thing is that we actually do a sort of mixed engagement with our creators. I mean, Okay. it's mix of organic and campaign as well. Okay. So what I've noticed is that you've not covered a lot of the devices which you've launched in See, past. for past 2 years, we have been doing many organic, but we didn't get any paid campaigns, and that was the only reason we stopped doing organic for Vivo, because we only keep doing organic, and we were not given any paid chance, and we thought why to do like that. Okay. So on what basis we can do? And that's why I thought I should reach you directly and sort out if there is any issues or something that you have in mind, or if there is anything that needs to be sorted out. I just want. There are no issues, frankly, but all I prefer is a mutual engagement where you should also get benefit and the brand should also get benefit. Yeah, But, see, we are totally open to that, and we are doing that for all the brands, including Samsung, including OnePlus, including Xiaomi. We are doing organic sharing also, and we are doing campaigns also. So that way it is very beneficial for us. But from Vivo, we have not been invited to any event. Last time, no, we thought okay, we will do organic and support this time. Maybe next time we might get a campaigns. I thought we did the video for last 2 years. For last 2 years, we have did the video, and we have given the maximum response than all the other creators, because usually our videos are little concept oriented and they have little entertaining element as well. So usually our videos get more response. And we are whichever agency we are in touch with regarding Vivo, we are telling them, see, we are giving good response, and we are expecting some campaign. Why not? We are not being invited for the events or campaigns. Why? So we are asking. They say the brand is not selected, or they are not giving proper response. I don't know why. I'll see what is the gap and we'll sort it for you. And for next launch, I'll see for the campaign as well. So don't worry on that. Thank you, Ria. ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் போடுறது அதை காட்டி பிராண்ட்ஸ் கிட்ட பிச் பண்ணி பெய்ட் கண்டென்ட்ஸ் வாங்குறதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பெய்ட் கண்டென்ட் பீப்புளோட ட்ரஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒருத்தர், இதனால தான் நான் தனியாக வந்து தனிக்கடை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒருத்தர், அண்ட் 2 வருஷமாக வந்து இந்த பெய்ட் கண்டென்ட்லாம் பிடிக்காமல் எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த ஒருத்தர். பீப்புளோட ட்ரஸ்ட்டு தான் முக்கியம், நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டா
எதனால் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பெய்ட் கண்டென்ட்லையுமே பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற டேகை மென்ஷனே பண்ணலை? அதாவது டெக் பாஸில் 99% பெய்ட் கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதை 3 பேருமே ஒத்துக்கிறீங்க. பட் 3 பேரில் யாருமே வந்துட்டு பெய்ட் கண்டென்ட் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணுங்கிறது ஏன் நினைக்கல? பிராண்டோ இல்லை நான் படித்த வரைக்கும் ஏஜென்சிஸோ யாருமே வந்து நீங்கள் பெய்ட் கண்டென்ட் போடுங்க போடாதீங்கிறத பற்றிலாம் பெரிய ஒரு ஒரு ஆர்டர் கொடுக்குறதோ இல்லை உங்களுக்கு டிமாண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ எதனால் 3 பேரும் வந்துட்டு இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத டெக் பாஸ் சேனலில் போடவே இல்லை? இப்போ பீப்புளோட ட்ரஸ்ட்டை வந்துட்டு ஏன் உங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தோணவே இல்லையா? இந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கு முன்னாடியே 2023ல ஏ2டி நந்தா கேட்டிருக்காரு விஜய் கார்த்திகேயன் கிட்ட நேரடியாவே. ஹலோ நந்தகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர், ஃபைன் ஃபைன். சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நான் உங்ககிட்ட டெக் பாஸ் சேனல் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண இருந்தது. ஓகே. பர்சனல் நான் ஃபீல் பண்ணது. ஓகேங்களா? பிகாஸ் என்னன்னா, நான் ஐ சீன் லாட் ஆஃப் வீடியோஸ் லைக் ஸ்பான்சர் வீடியோஸ் இருக்கு, பட் நீங்க பெருசா அதை மென்ஷன் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இல்ல, ஸ்பான்சர் வீடியோன்றது வந்து இப்ப பொதுவா நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப அந்த டாபிக்கை டீவியேட் பண்ற மாதிரி இன்னொரு டாபிக் நாங்க கொண்டு போறோம் அப்படின்னா அதை நாங்க ஸ்பான்சர்டா பார்ப்போம். நாங்க என்ன டைட்டில் வைக்கிறோம், என்ன தம்ப்நெயில் வைக்கிறோம், அதே கண்டென்ட் தான் பேசுறோம் அப்படின்னா அதுல முடிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த அந்த இதுல இப்ப ஸ்பான்சர்டுனா நாங்க வீடியோவை பத்தி புகழ்ந்து சொல்றதுக்காக மட்டும் வாங்க மாட்டோம். அந்த ப்ராடக்டை பத்தி ஓகே, நாங்க எங்க டைம் அண்ட் எஃபர்ட்டுக்காக தான் பேமெண்ட் வாங்குறோம். ஸோ எதனால அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன விஷயத்துக்காக அவங்களுக்கு அந்த அந்த வீடியோவில் நாங்கள் வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா பேச போறது இல்லை, இதுக்காகவே அந்த வீடியோவை டெடிகேட்டடா பண்றோம். அப்போ நாங்கள் அதில் ஸ்பான்சர்டு போட தேவையில்லைன்னு விட்டுருவோம். ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா என்ன, நான் வந்து பொதுவா தமிழ்ல டெக் வீடியோஸ் பாக்குறது இல்ல. இன்ஃபேக்ட் அதான் உண்மை. ஓகே. ரீசெண்டா அதான் நான் பார்க்க லைக் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்ற பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அப்பதான் நிறைய இது பண்றதுதான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நிறைய நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீல்ஸ் லைக் ஸ்பான்சர்ட். ஓகேங்களா? பட் எதுலயுமே ஸ்பான்சர்ட்ன்ற மென்ஷன் கிடையாது, போத் இன்க்ளூஸ் மென்ஷன்ல. பட் அதான் நீங்க சொல்றது என்னன்னா, நீங்க கவர் பண்றீங்க, அது கவர் அதுக்கு நீங்க ஸ்பான்சர் போட வேண்டாம் அப்படின்ற. பட் எத்திக்கலி தட் இஸ் நாட் ரைட் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை மறுக்கல. பட் நாங்க எத்திக்கலான எங்களோட ஸ்டாண்ட்ல நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நான் வந்து பே பண்ணி ஒரு பொருளை வாங்கி பண்றத என்ன பண்றனோ அதே இது அவங்க ஆஃபர் பண்றப்ப நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை ஸ்பான்சர்டுன்னு போட போறது இல்ல. இல்ல என்னன்னா, நான் ஓகே ஃபைன், நாங்க எல்லாமே ஓகே. பட் என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே அஸ் அ வியூவரா ஒருத்தங்க பாக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இது ஸ்பான்சர்டு கண்டென்ட்டா இல்லையான்றது தெரியறது அவங்களோட ரைட் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அவங்களுக்கு தெரியணும். அதனாலதான் நாங்க இப்ப பிராண்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ற விஷயத்த நாங்க ஸ்பான்சர்டுன்னு போட்டுருவோம். பட் பிராண்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாத விஷயத்த நாங்க போடுறது இல்ல. பட் நான் உங்க வியூவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்க வியூவை நீங்க ஒன்ஸ் பிராண்ட் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குதுனாலே நீங்க போடுறதுதான் எத்திக்கலி கரெக்ட்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு ஆக்சுவலா நான் என்னன்னா, நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன், நான் உங்களுக்கு கால் பண்ணி இதை நான் இன்ஃபார்ம் பண்றது எத்திக்கலி என்ன பத்தி அது தப்புதான். இல்ல, நீங்க வந்து என்ன உங்களுக்கு எத்திக்கலா கரெக்டோ அதுபடி ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் நீங்க கரெக்ட். பட் நீங்க ஒரு டெக் ஜேர்னலிஸ்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது பப்ளிக்கா ஒரு விஷயம் தப்புனா பப்ளிக்கா தான் சொல்லணும்ன்றதுதான் பேசிக் ரூல் ஆக்சுவலா. ஆமா, நீங்க அதை ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஆல்சோ டிஸ்கஸ் திஸ் வித் மை டீம் சோ தட் நீங்க இப்படி பேசினதுனாலே இதுக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நாங்க அதை பேசுவோம். இப்போ நீங்கள் கேட்ட கான்வர்சேஷனை மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன் டெக் பாஸ் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறாரு. 2023ல ஏ2டி நந்தா கேட்ட கேள்வி நியாயமானது தானே. ஸோ இப்போ இதை கேட்ட உடனே பெய்ட் கண்டென்ட்டுக்கு வந்துட்டு பிடிக்காதவர், பெய்ட் கண்டென்ட்டோட எதிரி அப்படின்னு சொல்கிறவர் என்ன சொல்லியிருக்கணும்? கரெக்ட் தான், பீப்புள் வந்து ட்ரஸ்ட் இம்பார்ட்டன்ட், பீப்புள் ரொம்ப மிஸ்லீட் ஆகுறாங்க, அதனால இனிமேல் நம்ம போடுற கண்டென்ட்லையாவது நம்ம பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற டேகை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். நான் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் லிட்ரலி நிறைய வளரிட்டிங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் நீங்கள் இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடல? சிம்பிளி நாங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் காசு வாங்கலை. நாங்கள் ஜஸ்ட்டு வீடியோ மேக்கிங் காஸ்ட் மட்டும்தான் வாங்குகிறோம். இல்லை காசு வாங்கினாலே போடணும்ல அப்படின்னு கேட்டால், நாங்கள் பிராண்டுக்கே சில வீடியோ பண்ணி அனுப்பியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படின்றப்ப பிராண்ட் அந்த மேக்கிங்க்கு மட்டும்தான் பே பண்ணுவாங்களே தவிர
இதுக்கு வந்து பப்ளிஷிங்க்கு இதுக்கெலாம் வந்து காஸ்ட்டு கிடையாது. ஸோ இங்கே நாங்கள் ஒரு 15 பேர் வேலை பார்க்குறோம், 15 பேர்த்துக்கு மேக்கிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுதான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோமே தவிர எங்கேயுமே பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சுருந்துருக்கலாம். ஆல்சோ நீங்களும் வேர்ட்ஸில் வந்து கால்ஸில் காலில் வந்து நீங்கள் சொன்னதை இவன் வந்து ரெக்கார்டாகவும் வச்சுருந்துருப்பான். ஏன்னா நீங்கள் கால் நீங்கள் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து டைப் பண்ணான். அதே மாதிரி நடுவில் ஏதாவது 6 நிமிஷத்துலேயோ 7 நிமிஷத்துலையோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னீங்க, அதை டைப் பண்ணான். ஸோ இந்த மாதிரி அவன் கண்டென்ட்டுக்கு உங்கள்கிட்ட பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இவன் மொத்தமாகவே ஒரு 4-5 கேள்வி தான் கேட்டிருக்கான். இதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 12 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்க. வெறும் ஆன்சர் மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இவனுக்கு நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக இதுதான் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் இவனுமே இப்போ தமிழ் டெக் இஷ்யூக்கு அப்புறம் பெருசாக எதுவும் போகலை வீடியோ அப்படின்றப்ப அந்த 1 lakh அந்த ரேஞ்சிலே போய்கிட்டு இருக்கனால திருப்பி ஏதாவது நம்ம இழுப்போம், இப்போ வந்து தமிழ் டெக் அடுத்து யார் இருக்கா இழுப்போம் அப்படின்றது மாதிரி இழுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடுங்க அப்படின்னா போட்டலாம், ஒன்றும் பெரிய டீல் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து எதுக்கு போடணும் எதுக்கு போடக்கூடாதுன்னு பர்டிகுலராக நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஒரு ஃபோனுக்கு பே பண்ணாங்களா இல்லையான்றது இவனுக்கு தெரிய போகிறதெல்லாம் கிடையாது. இப்போ நான் ஒரு அன்பாக்சிங் பண்ணுறேன் அப்படின்னா அன்பாக்சிங்கில் எங்களோட ஒப்பீனியன் சொல்லுவோம், ரிவ்யூவில் எங்கள் தாட்டை வந்து டைரெக்டாகவே சொல்லிடுவோம். இவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். அதில் வந்து இதை மறப்போம், அது பண்ண சொன்னால் நாங்கள் இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கெலாம் ஈவெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இனிமேவும் இது ஏதாவது சொன்னானாக்கும் ஜஸ்ட்டு இல்லை நாங்கள் அன்பாக்சிங் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் மேக்கிங் காஸ்ட்டு சில பேர்கிட்ட வாங்குவோம். அதுவும் எல்லா பிராண்டும் எல்லா ஃபோனுக்கெல்லாம் பே பண்ணுறது இல்லை. ஏதோ ஒன்றுக்கு வரும், இது மேக்ஸிமம் வராது. இந்த மாதிரி தான் எங்களுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் நாங்களே தான் நிறைய வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். இந்த ஃபோனுக்கு பே பண்ணது வெளியே யாருக்கு தெரிய போகுது, எங்களுக்கே எதுவும் கிடைக்கிறது இல்லை, நாங்களே ஏதோ 1-2 ப்ரொமோஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மற்றதுக்கெல்லாம் சொந்தமாக நாங்களே வந்து ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள், இப்படின்னு சொல்லுங்கன்னு மிஸ்டர் விஜய் கார்த்திகேயனுக்கு டியூஷன் எடுத்துட்டு தான் இப்போ வெளியே வந்துட்டு ட்ரஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க இல்லையா. இதில் வேற உங்கள் பொய்யலகன் வீடியோவில் டெடிக்கேட்டடாக நந்தாக்குன்னு ஒரு போர்ஷன் ஒதுக்கி நந்தா விஜய் கார்த்திகேயன் கிட்ட தான் ஃபோன் பேசினாரு, ஆனால் டெக் ப்ரோன்னு போட்டு ஜென்ரலாக என்கிட்ட பேசின மாதிரி பீப்புளை வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாரு. நான் அந்த டைமில் வந்து பெய்ட் கண்டென்ட் எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் நான் பெய்ட் கண்டென்ட்டுக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி பீப்புள் கிட்ட போர்ட்ரே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வேற பண்ணுறீங்க. அடுத்து A2D அந்த சேனல்ல இருந்தப்ப நம்மளை பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்திருப்பாரு. விஜய் கார்த்திகேயன்ட்ட தான் பேசியிருந்திருப்பாரு. அப்பயும் ஏங்க இப்படி மாத்தி சொன்னீங்க, என்னதானங்க தெரியும் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே தப்பா கன்வே ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி விட்டாரு. இதுக்கு முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாலும் அந்த நீங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கீங்களோ அதை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றது வெளியே இருந்து. பட் அது நீங்களும் அதே மைண்ட் செட்ல இருக்கீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் கேட்கறதுக்கு. ஆனா நீங்களுமே என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க? நான் என்ன நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்களும் அந்த மைண்ட் செட் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நான் ஓகே நீங்க ஒண்ணா ஒர்க் பண்றீங்க, நீங்களும் அதே மாதிரி சொல்வீங்க. அன்னையில இருந்து இப்போ வரையுமே ஒரு क्वेश्चन என்னன்னா, உங்களுக்கு தெரியும் யாரு விஜய் யாரு கம்பெனி எல்லாமே தெரியும், பட் இருந்தாலும் போர்ட்ரே பண்ணது என்னதான் மேக்ஸிமம் 99% போர்ட்ரே பண்ணது என்னதான் போர்ட்ரே பண்ணிட்டு ஒரு குட்டியா ஒரு எழுத்துல போட்டிருந்தீங்க. ஓ, அப்போ அந்த மைண்ட் செட்லேயே இல்லாதவர் தான் பெய்ட் ப்ரொமோஷன் எப்படியெல்லாம் கவர் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டியூஷன் எடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா. தேவையில்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தானே தோணுது. நிறைய பம்மி இருக்கீங்க. அவன் வந்து இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடல அப்படின்னு சொன்னான்னா இல்லையே கண்டிப்பாக போட்டனே அப்படின்ற மாதிரி நம்ம அடித்து ஊண்டிட்டு மேபி அந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் நாங்கள் கண்டிப்பாக போட்டுருவோம், எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை மேபி அட்மின் அதுக்கு மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நீ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நான் பண்ணல, என் அட்மின் தான் பண்ணான்னு சொல்லணும். சொல்றேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருந்துருக்கணும். பட் நீங்கள் வந்து இது எத்திக்கலாக அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்ட்டீங்க. அவன் இந்த டாப்பிக்கை எடுத்து தேவையில்லாமல் நம்மளை இது பண்ணுவான். அது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் தான் டவுன் ஆகும். அது ரிலேட்டடாக இவன் வந்து ஒரு என்ன சொல்ல ப்ரூஃபை வச்சுக்கிட்டு அவன் பேசுவான். ஏன்னா அவங்ககிட்ட பேசிட்டான், ஆடியோ கால் இருக்குது, என்ன நடக்குதுன்ற ப்ராசஸ் தெரியும். இது தேவையில்லாத விஷயம்னு தோணுதுண்ணே. அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி இதை வந்து பெட்டராக கன்வே பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா, தம்பி இப்போ நீ ஹிப்ஹாப் தமிழாக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுற, 2 லட்ச ரூபா காசு வாங்கிட்ட, அதுலேருந்து உனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்க போகுது. நீ அங்கேருந்து அந்த கம்ப்யூட்டர் செஞ்சு தரதுக்கு உனக்கு ஒரு லாபம் இருக்கும். அதை ஒரு வீடியோ மேக் பண்ணுற, அந்த வீடியோ நீ போஸ்ட் பண்ணுற, அதுக்கு நீ இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுலேயும் மேபி அவன் ஒரு டவுட் கேட்கலாம், இல்லைங்க அது ஒரு ப்ரொடக்ஷன், அதுக்காக ஒரு இது கேட்குறாங்க, அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்கி அதை மேக் பண்ணி அதை வந்து நான் வீடியோ பண்ணுறேன், அதில் ஒரு சின்ன லாபம் இருக்கும் அப்படின்றப்ப தான் வீடியோ பண்ணுறேன். பட் இது உங்களுது அப்படியே டிஃப்ரெண்ட்டு. பிராண்டு பே பண்ணுறாங்க, பொருளும் அவங்க கொடுத்துட்றாங்க, நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் வீடியோ பண்ணுறீங்கன்றப்ப நீங்கள் அது பெய்ட் ப்ரொமோஷன் தானே போடணும் அப்படின்னு சொன்னான்னா
ப்ரோ நீங்கள் வந்து ஒரு கேமரா வச்சு ஒரு பேர் வீடியோ எடுக்கிறீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்கர், சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர், கேமராஸ், குவாலிட்டி. ஸோ நாங்கள் இதுக்கான மேக்கிங் சார்ஜஸ் தான் வாங்குகிறோம். இதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொன்னேன், மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படின்றப்ப இது எந்த மாதிரின்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பெட்டராக கன்வே பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். ஒர்க்கர்ஸ், கேமரா, குவாலிட்டி. ஏங்க என்ன ஒரு கண்டென்ட்டையும் புது புது கேமரா வாங்கியா ஷூட் பண்ண போறீங்க? சரி, சாஃப்ட்வேர் இல்லையா? உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா இன்ஷாட்டில் எடிட் பண்ணுங்க. இந்த வீடியோ கூட இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுது. காசு வாங்குறதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எத்தனை கதை. ஸோ 2023 A2D நந்தா இந்த பெய்ட் ப்ரொமோஷன் பற்றி இதெல்லாம் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க ஏதாவது மாற்றிக்கிட்டாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. பெருசாக எங்கேயும் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே மென்ஷன் பண்ண மாதிரியெல்லாம் இல்லை. அண்ட் தென் 2024 டெக் பாஸில் ஃபயர் பால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் பற்றி ஒரு வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதை பற்றியும் A2D நந்தா அவரோட சேனலில் ஜான்வரியில் பேசுகிறாரு. ஸோ இப்படி பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மிஸ்டர் சுதர்ஷனோட இந்த இயர் 2024 பெய்ட் ப்ரொமோஷன் பற்றின அவரோட ஸ்டாண்ட் என்ன, மிஸ்டர் சுதர்ஷனோட ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அந்த வீடியோ இப்பதான் பார்த்தேன் நானும். அவன் வந்து வேணும்னு வாண்டடா இழுத்து நம்மள பேசியிருக்கிறான். இதுல வந்து அவன் பண்ண மிஸ்டேக்கும் சொல்றான், நம்ம பண்ண மிஸ்டேக்கும் சொல்றான். முதல்ல அந்த இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடலாம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம தான் அதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்லி இது பண்ணிட்டோம். சரிங்களா? இதுல நம்ம பண்ணதே வந்து அந்த இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடாது. ஆனா நான் இப்ப அவன் பண்ண மிஸ்டேக்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எது பெய்டுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு சும்மா நீங்க ஆன்சர் பண்ணுங்களேன். நம்ம அதாவது அவன் வந்து இது அவன் எதை வச்சு அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான்னு நான் சொல்றேன். இதுல எந்த நெகட்டிவும் இந்த நீ வீடியோல நீ சொல்லலையே. யார் சொன்னா? எப்பயுமே ஒரு கண்டென்ட்டை ஒரு மீமை வச்சு ஒரு கோவத்தோட சொல்றதுக்கும் ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை வந்து எக்ஸாஜரேஷன் பண்ணாம நடுநிலைமையா கொண்டு போறதுக்கும் இதான் வந்து அவன் கண்டென்ட்டுக்கும் நம்ம கண்டென்ட்டுக்கும் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி நான் இப்படி அத இதான் வச்சுக்கிட்டு தான் அவன் அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். நீ நெகட்டிவ் இவ்வளவு சொல்லலையே, அப்ப நீ அதான் சொல்றேன்ல. இருங்க, ஒரு விஷயம் சரியா? எது எதுனாலும் அவன் R&D பண்ணணும்னு அவன் சொல்றான் இல்லையா? நான் ஆமா காசு வாங்கினேன். நம்ம வந்து இப்ப நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு ஐடியாக்காக. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா மட்டும் கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ரெஸ்பாண்ட் வீடியோ நான் ரொம்ப சோகமா உட்காந்து, ஐயோ நம்மள இப்படி பண்ணிட்டாங்க, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐயோ அந்த ஐடி ரெய்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சு ரொம்ப சோகமா என்னை மன்னிச்சிருங்க ஆடியன்ஸ், என் மன்னிச்சிருங்க A2D தம்பி, நேரடியாவே சொல்லிடணும். நம்ம வந்து மற்றவனுக்கு ப்ரொமோட் பண்ணவங்களாம் இல்லை, எங்களுக்கு வந்து அதுதான் அப்படின்னு வீடியோக்குள்ள சொல்லிக்கலாம். A2D தம்பி மன்னிச்சிருங்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு என்ன சொல்ல, எனக்கு வந்து என்னோட ஒன்னது என் கண்ணையே திறந்துட்டீங்க அப்படி இப்படின்ட்டு மெதுவா ரொம்ப ஒரு மாதிரி டல்லா பேசுற மாதிரி சோகமா மியூசிக் போட்டு, ஆமா நான் காசு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சும்மா ரஃபா சொல்றேன். ஆனா காசு நான் எதுக்கு வாங்கினேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் ரீலுக்கு காசு வாங்கினேன், இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டு ரீல் போட்டிருக்கேன். அந்த ரீலை நான் யூடியூப்ல கூட போடல. நான் லான்ச் அன்னைக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் கிடைக்குது, அதை நான் எடுத்து ஓப்பன் பண்ணி இன்னொருத்தன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வரான் எங்க டீம்ல. ஸ்கிரிப்ட் கிடையாது அதுவுமே, நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கல்ல அப்படின்ற மாதிரி நான் கேட்கறேன். அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் தான் பண்ணேன். எந்த இடத்துலயும் நம்ம வந்து என்ன ஒப்பீனியன் சொல்லாமலாம் இல்லை. நம்ம பண்ணாது என்னன்னா டைமிங் ரிலேட்டடா, அது ஒரு நாள் தான் டைம் இருந்தது. ஸோ அந்த டயத்துல நான் வந்து வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் அந்த 1 டேல நான் என்ன வீடியோ பண்ண முடியுமோ அதை தான் பண்ணோம். சரிங்களா? நான் மேபி இன்னும் 1 வாரம் யூஸ் பண்ணியிருந்தா அது ஹீட்டான இஷ்யூ தெரிஞ்சிருக்கும், பேட்டரி இஷ்யூ தெரிஞ்சிருக்கும், இவ்வளவுதான். ஏங்க ஒண்ணுமே தெரியாம எதுக்கு வீடியோ போட்டீங்க? உங்களை அவ்வளோ அவசரமா வீடியோ போட சொல்லி யாரு கேட்டா? மக்கள் யாராவது வந்து சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் வந்து வீடியோ போடாம நாங்க யாருமே ப்ராடக்ட் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்க ஆஃபீஸ் முன்னாடி எதுவும் போராட்டம் பண்ணாங்களா என்ன? அவனுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஜனவரி 13 பேசிட்டீங்களா? அந்த வாட்ஸ்அப் யாரோடது? ஜனவரி 13னா அவன் அந்த வீடியோல வாட்ஸ்அப்ல ஏதோ ஒன்று காமிச்சிருந்தான்ல, என்னமோ 13 பேசின மாதிரி இந்த மாதிரி நான் வந்து சாட் பண்ணி கேட்டேன். ஆமா இட்ஸ் பெய்டுன்னு சொன்ன மாதிரி. நீங்க அதுக்கு பேசுனேன் இல்ல? அவன் இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட பேசினதை வச்சு சொல்றானோ நம்ம. இருங்க இதுக்கு முன்னாடி நான் பேசினேன் அவங்க டீம்கிட்ட அப்படின்னு சொல்றான் இல்லையா? இப்ப இவ்வளவு விஷயத்தை அது அவங்க வேர்டை ஸ்பாம் பண்ணது திருப்பி வந்து ஸ்பாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? நான் அவங்க டீம்ல பேசினேன் அப்படின்னு சொல்றத நான் சுதர்ஷன்ட்ட பேசலன்னு சொல்லணும்ல. நான் கணேசன்ட்ட பேசுவேன் இல்ல, அவங்க ஆள்கிட்ட ஒருத்தன்ட்ட போன் பண்ணி இந்த மாதிரி ஒண்ணுங்க ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் மேக் பண்ணோம், நான் இந்த மாதிரி இதுக்கு வந்து அப்படின்னு சொன்னப்போ அவன் என்கிட்ட வந்து ஒரு மிஸ்பிஹேவோ இல்ல ஏதோ என்கிட்ட தப்பா பேசினா, ஐயோ வையா போன அப்படின்னா
A2D இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றது வந்து காமனா? A2D அதாவது சொல்லலாம், A2D நந்தான் நான் வந்து அதை வந்து இது பண்ணி சொல்லலாமா? காமனா சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. கரெக்ட் தானே? அப்ப நான் விஜய்கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு ஏன் என்ன வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போடல? அன்னைக்கு 6 மாசம் கழிச்சு நான் வந்து என்னது ஒரு வீடியோ போடுறத பார்க்க தெரியுது இல்லையா? நான் 6 மாசம் கழிச்சு ஒரு இன்டர்வியூ வீடியோ கொடுக்குறேன், சுத்துறேன் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு சொல்ல தெரியுது இல்லையா? அவன் நாளே அடுத்தது நான் இந்த மாதிரி விஜய்கிட்ட தான் பேசினேன்றதை அவன் சொல்லியிருந்துருக்கணும் இல்லையா? ஒரு ஷார்ட் போட்டு இல்லையா? அதாவது உருட்டு மூவி செலிப்ரேஷன் ஒன்று கொண்டாட தெரியுது இல்லையா? அப்ப நான் வந்து இது நான் பண்ணது தப்புன்னு அவன் சொல்லியிருக்கணும் இல்லையா? அவன் தான் அவன் மேல இருக்கிற இதுதான் போயிருச்சு. அவன் தான் இதுக்காக தானே பண்றான்னு ஆயிடுச்சு. ஆனா அது அவன்கிட்ட இருக்கட்டும்னே, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. திருப்பி திருப்பி அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரூஃபே கூட கிரியேட் பண்ணி அவனை திருப்பி அடிச்சு விட்டுறணும். ஒரு விஷயம் இந்த வட்டம் அவன் வந்து சிக்கியிருக்கான். ஏன்னா அவன் இப்போ ஒன்றும் இல்லை, R&D பண்ணான்னா முதல் கேள்வி, நான் பெய்டு பண்ணேன், அது ரீலா தான் பண்ணேன், மெயின் வீடியோ பண்ணேன், நான் பெய்டு பண்ணேன்றதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நான் சொல்றேன், காசு வாங்கிக்கிட்டு தான் பேசினாரு. வீடியோக்கு தனியா, ஷார்ட்ஸ் தனியான்னு தனித்தனியா காசு வாங்கிக்கிட்டு தான் பேசினாரு. நான் பெய்டு பண்ணேன்றதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? நான் ப்ரூஃப் காட்டேன், இந்தா பாரு என்னோட இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் ரெடி பண்ணி அந்த இமெயிலை காட்டிடணும். ஓகேவா? ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஃபேக்கா ரீலுக்கு தான் காசு வாங்கினேன், வீடியோக்கு எங்க காசு வாங்கினேன் அப்படின்னு ஒரு இமெயில் கிரியேட் பண்ணியாவது அவங்களை காலி பண்ணிடணும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான எத்திக்ஸ்? இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். முன்னாடி நம்ம ஒரு வீடியோ, லேப்டாப் வீடியோ ரிஜெக்ட் பண்ணமே, ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோக்கு அவன் வாங்கி ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கானே, அவன் R&D பண்ணானா, அதுல பெய்டு இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டானா? லேப்டாப் வீடியோ எடுத்துக்கோங்க, பேஸ் வேரியண்டோட ப்ரைஸை வச்சு இதான் ஹை வேரியன்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னான். இது ஒன்று. ரெண்டாவது, 2 லட்ச ரூபா லேப்டாப்பை 20,000 ரூபா லேப்டாப், இன்னும் அந்த வீடியோ இருக்கு, 20,000 ரூபான்னு சொல்லி அவன் போட்டு அவன் கமெண்ட்லையும் கழுவி ஊத்தின வீடியோ இருக்கு. ஸோ இவனே அதை பண்ண மாட்டான்றப்ப நம்மளை சொல்றது இவன் எந்த வகையில நியாயம் நான் கேட்கிறேன். சரிங்களா? இதுல கேள்வி, இவன் மாட்டின இடமே என்ன பொறுத்தவரை அதுதான். நான் நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்களேன், இது பெய்டு இது இல்ல அப்படின்றத இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? அது அசம்ஷன் தான். குற்றச்சாட்டே வைக்க முடியாது இல்லையா? என்ன வச்சு கலாய்ச்சி அந்த தடவை நீ சொல்ல முடியாது இல்லையா? ஒரு தடவை நீ சொன்ன இப்படியே நம்ம சொல்லிக்கணும், நீ ஒரு தடவை சொன்ன, என் மேல தப்பு இருக்குன்றப்ப நான் திருத்திக்கிறேன், அது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு அழகு. சரியா? நான் திருத்திக்கிட்டு அதை நான் பண்ணணும்னு. நீயே திருப்பி அவன் வந்து அடிச்சாதான் நான் வளருவேன் அப்படின்றது வந்து ஒண்ணு அடிச்சும் வளரணும், இல்ல உன் காலில் விழுகணும். சில பேர் விழுந்திருக்காங்க. இப்ப இவர் தமிழ் டெக் இங்க ப்ரொமோட் பண்றான், என்னன்னா சிங்கம் வந்து பண்ணா வந்து நான் போட்டுருவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றான். எங்கன்னா இப்ப தமிழ் டெக் வந்து 2 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, புரியுதா? அதனால என்னன்னா இப்ப வந்து தமிழ் டெக்கை ப்ரொமோட் பண்ற மாதிரி பேசுறான். ப்ரொமோட் பண்ணல, அவன் இன்னமும் அசிங்கம் தான் படுத்துறான். This is an unwanted statement irrelevant to the current situation. இப்போ இன்னைக்குமே நம்ம வந்து இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போடலாமா அப்படின்ற ஒரு இது இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த OnePlus வீடியோக்கு? OnePlus வீடியோக்கு தேவையில்ல. இப்போ வந்து அவர் வந்து #கொலாப்னு போடுவாராம். யாரு? தமிழ் டெக் வந்து #கொலாப்னு போட்டிருக்காராம். நம்ம வந்து போடல அப்படி. நம்ம ஸ்டாண்ட் படி நிப்போம் சுதர்ஷன், அதுதான் நம்மளுக்கு அழகு. நம்ம எங்க அதான் சொல்றேன். மேபி முருகேஷ் சொன்ன ஐடியாவை வேணா எடுத்துக்கலாம். நம்ம போன் அல்லாத மத்தது பண்றப்ப அது கொஞ்சம் நம்ம ஃபுல்லா லைக் சிலதெல்லாம் நம்ம லைட்டா மொழி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அங்க போட்டு விட்டுறலாம். ஹார்டன் இதா சொல்லாம போட்டு விட்டுறலானே. இங்க பாருங்க, இனிமே நடக்கிறதெல்லாம் அது வேற, நம்ம பாத்துக்கலாம். சரியா? முடிஞ்சிருச்சு. இன்னைக்குதான் நம்ம பேசணும். இவன் அவன் இதுல வந்து அசம்ஷன்ல சிக்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. போன வட்டம் நம்ம மேல ஒரு பிரச்சனை இருந்தது, பிரச்சனை தான், அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆமா, அப்ப நம்ம வீடியோ பண்ணாலும் நம்ம மேல இஷ்யூ. ஓகேங்களா? இந்த வட்டம் அவனோட மெயின் சினாரியவே நம்ம காசு வாங்கிட்டு பேசணும் அப்படின்றத அவன் சொல்றான். ஹவு ஹீ நோ இதுல நான் பே பண்ணேன்றது இதுல இன்டைரக்டா ஒரு இது வருது பாத்தீங்களா? நீ ரீல்ஸ்க்கு காசு வாங்கியிருக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஆடியன்ஸ் எப்படி போடுவாங்கன்னா, நீ எப்படியும் காசு வாங்கிட்டுலடா, அதனாலதான்டா நீ இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லாம விட்ட. அது நம்ம அவங்கள அப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது சுதர்ஷன். நம்ம கண்டுக்காம விட்டுட்டு நம்ம இன்னும் கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது பண்றப்ப மக்கள் இந்த அன்னைக்கு நீ OnePlus போட்ட, நான் எத்தனை கமெண்ட் வருதுன்னு சும்மா பார்த்தேன். எல்லாமே அடுத்து ப்ரோ எக்ஸ் ப்ரோ ப்ரோ எல்லாம் சாம்சங்
ப்ரொமோஷன்ற ஒரு விஷயத்த நான் கமெண்ட்ல வந்து இது ஸ்பாம் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அதனால அது வரல, அவ்வளவுதான். தட்ஸ் இட். இல்ல அது அது இல்லனாலும் ப்ரொமோஷன்றத நான் வந்து ஸ்பாம் பண்ணி வச்சிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. ஸோ பெய்ட் ப்ரொமோஷனுக்கு அகேன்ஸ்டான டெக் சூப்பர் ஸ்டார் ப்ரொமோஷன்ங்கிற வார்த்தையவே ஸ்பாம்ல போட்டாரு. பசங்க யாராவது கேட்டா கூட நீங்க சொல்லிருங்க, இது வந்து ரீல் பெய்டு, ஃபுல் வீடியோ பெய்டு கிடையாது. தட்ஸ் வை நம்மளால அதுல ஃப்ரீயா பேச முடிஞ்சது. ஒரு சேஞ்ச் கூட அவங்க சொல்ல, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் தான் வீடியோ கேட்டாங்க. மிச்சப்படி எந்த சேஞ்சும் வந்திருக்காது. எல்லாத்துக்குமே அது வந்து குரூப்லயே தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் அதுதான் நான் நினைச்சேன். ஏன்னா நம்ம நீங்க பசங்கிட்ட மட்டும் இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம பண்ண வீடியோல அவங்க எந்த கரெக்ஷனும் சொல்லல. அததான் சொல்றேன், அதனாலதான் நானும் விட்டுட்டேன். ரீல் பெய்டு, ஃபுல் வீடியோ எஃப்ஓசி. ஓகே, அவனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அசியூம்ல வந்து பண்ணிருக்கான். நம்ம அவனுக்கு ப்ரூஃப் பண்ணி பண்ண தேவையில்ல. we know what அப்படின்றத சொல்லிட்டு நீங்க யாராவது கேட்டா கூட விட்டுருங்க. நான் பசங்கிட்ட நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்படி இது நான் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எப்படின்னா, நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் சரிங்களா, நக்கல் வேணுக்குன்னே நம்மளும் அவனன்றத தெரியக்கூடாது. ஓகேங்களா, புரியுது புரியுது. சொல்றோம் இல்லையா, அடுத்து ஒரு வீடியோ பண்ணல, ஏப்பா இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டிருப்பாங்க, அவங்க தான்ப்பா காசு கொடுக்குறாங்க, இல்ல அவங்களாம் ஒரு இதை கற்பனையை பண்ணிட்டு இது காசு கொடுத்ததுன்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒண்ணு வேணுக்குன்னே அதை வந்து மக்களுக்கு சொல்லிடணும், சொல்லாம சொல்லிடணும். அசியூம் தான் பண்ணாங்க அப்படின்னு. நீ அப்படி கூட பண்ணிக்கோ, ஏன்னா படங்கள்ல அப்படிதான் பண்ணுவாங்க. நான் அடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது மாதிரிதான் ஒரு டயலாக் சும்மா சொல்றேன். அடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு 5 ப்ரூஃப் இருக்கு. சரியா, நீங்க நேரம் பார்த்து சொல்லுங்க, நிஜமா அவனை அடிப்போம். என்ன சொல்ல, ஐ நோ நீங்க புரியுது நான் சொல்றது, நீங்க எல்லா வகையிலையும் புரியுது. ஓகேங்களா, அடிக்கணும்னு நினைச்சோம்னா அடிக்கணும்னு நினைக்கிறேன்னு ஒரு டைம் வரும். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் நான் அடிக்கணும்னு நினைச்சேன்னா சொல்லுவேன். எப்ப அப்படின்னா அவன் நம்மளை விட நல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கானா, அடிடா அப்படின்னு அப்ப அடிப்போம். நீ பண்ணணும்னா பசங்களை வச்சு ரியாக்ட் பண்ணிக்கோ. மேஜர் இதெல்லாம் சின்ன சின்னது நீ சீண்டிக்கோ, அது நான் பிரச்சனை இல்லை. இதுல வேற இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே கல்லுல வந்துட்டு 2 சேனலை வந்துட்டு போட்டி சேனல்ஸ் டிஸ்கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு பிளான் வேற போடுறாங்க. நாம் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து தமிழ் டெக்கு பெய்ட் கேம்பெயின் பண்ணி அது இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு போட்ட ஒரு கேட்ஜெட்டை வாங்கி நம்ம ஒரு கேம்பெயினுக்கு போடுற வீடியோ மாதிரியே அன்பாக்ஸ் பண்ணி போடணும். போடுற அந்த வீடியோவில் நடுவில் இந்த மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணோம், எப்போ அது வாங்கி தான் இப்போ ரிவ்யூ போடுறோம், இதுக்கெலாம் எந்த கம்பெனியும் பே பண்ணல, நம்ம ஸ்டைலில் வீடியோ வருது, அப்புறம் அந்த சேனல் போட்டிருக்காங்க இந்த சேனல் போட்டிருக்காங்க நம்ம போடலான்னு யாராவது கத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி சொல்லி வாங்கின பில்லு காமிச்சு வீடியோ போட்டு அது ஏ2டியை சொன்ன மாதிரி இருக்கணும். பட் நம்ம டைரெக்டாக நம்ம வந்து வாங்கி வீடியோ போட்ட மாதிரி நம்ம ஸ்டைலில் போட்டுறணும். நம்ம ஃபாலோவர்ஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணணும். பில்லு காட்டணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம வந்து அவங்க போட்டிருக்காங்கன்றதுனால இதுவும் அப்படி நினச்சிக்காதீங்கப்பா, இதெல்லாம் அப்படி தான். தேவைப்பட்டால் நான் பில்லு வேணுன்னா காட்டுறேன் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ ரொம்ப பேர் கேட்குறப்ப அதை சின்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ நம்ம ரொம்ப ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்காது. அது எக்ஸாக்டாக எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னா, தமிழ் டெக் வந்து ஒரு பெய்டு ஸ்பீக்கர் பண்ணுறாரு, அதே ஸ்பீக்கரை நம்மளும் வாங்கி டக்குன்னு வீடியோ வந்து இறக்கிடணும். இறக்கிட்டு அந்த வீடியோவுக்கு நடுவில் அதை வந்து சொல்லணும், எப்பா இது வந்து நாங்கள் வாங்கின ஸ்பீக்கர்ப்பா, நிறைய பேர் கிளம்பி வந்துடுவாங்க, அவர் வீடியோ போட்டார், அப்போ இதுவும் பெய்டு வீடியோ தான், உங்களுக்கு தெரியாது, மக்களை ஏமாத்துறாங்கன்றுவாங்க, இந்த பார்த்துக்க இது வந்து நாங்கள் வாங்கினதான் அப்படின்ற மாதிரி சம்திங் இப்படி சொல்லணும். கரெக்டாக? அப்படி இல்லாட்டி இப்படி சொல்லிடணும், அவர் பெய்ட் ப்ரொமோஷன் போட்டிருக்கான்ப்பா, இவன் போடலை, இவன் வந்து இப்படித்தான் அப்படின்னு கிளம்பி வந்துடுவாங்க சில பேர். அவங்க புரியாதவங்களுக்கு தான் காட்டிடுறேன் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடணும் இல்லையா? இவ்வளோ இணக்கமாக 3 பேரும் சேர்ந்து கூட்டு பிளான் போட்டுட்டு தான் இப்போ வெளியே வந்து நான் பெய்ட் கண்டென்ட்டுக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் ஐரனி என்னென்னா, இதெல்லாம் ஏ2டி நந்தாக்கு நடந்தது தான். அதாவது 2023 டெக் பாஸ், தமிழ் டெக் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் கேள்வி கேட்டப்போ, நந்தா சின்ன சேனல், நந்தா அவர் பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நந்தா பற்றி அவங்க சொன்னாங்க. நந்தாங்கிற ஏ2டிங்கிற பேரையும் வந்துட்டு ஸ்பேமில் போட்டாங்க. இதெல்லாம் எதிர்த்து நந்தாவும் கேள்வி கேட்டார், எதுக்காக என் பேரை ஸ்பேமில் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நியாயமான கேள்வி.
பட் ஆனால் அதுக்கு அவங்க கொடுத்த பதில், சாரி எங்கள் டீமில் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது. 2023 பீப்புள் மிஸ்லீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தா எடுத்த ஸ்டாண்ட் ஒரு ஆனஸ்டான ஸ்டாண்ட். ஐ ஸ்டாண்ட் வித் தட் ஸ்டாண்ட். ஓகே, பட் 2024 26 லட்சம் பேரை ஏன் மிஸ்லீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு, அந்த டெய்லர் காஸ் ஸ்கேம் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராப்பரான பதில் வந்துட்டு வரல. பேச முடியாது. ஏன் எப்படி வந்துட்டு நந்தா அந்த சேனல்ஸ் கேள்வி கேட்டப்போ அந்த சேனல்ஸ் எல்லாமே நந்தா ஒரு சின்ன சேனல் பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாரு அப்படின்னு வந்து அவரை டிகிரேட் பண்ணாங்களோ, அந்த A2D அப்படிங்கிற ஒரு நேமை வந்து ஸ்பேமில் போட்டாங்களோ, அதே தான் இப்போ நந்தாவை நோக்கி கேள்வி கேட்டால் அவரும் பண்ணுறாரு. சிட் ஃப்ரீக்வன்சி ஒரு ஜஸ்பான் சேனல், சின்ன சேனல் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, சிட் ஃப்ரீக்வன்சிங்கிற பேரை ஸ்பேமில் போடுறது, கேட்டால் இல்லை பிரச்சனை பெருசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா, இல்லை அது வந்து எனக்கு தெரியாது எங்கள் டீம் பண்ணிட்டாங்க, ஐம் சாரி, ஆக்சுவலாக சாரின்னு சொல்லலைன்னு நினைக்கிறேன், யா எங்கள் டீம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ அதே கருப்பு சட்டை, அதே சேட் பிஜிஎம், லைக் வை? என்னன்னா சிட் ஃப்ரீக்வன்சின்ற சேனல்ல A2Dக்கு ஒரு உருட்டு மொழி வந்திருக்கு, உருட்டு ஃபேக்ட்ரின்ற ஒரு டைட்டில்ல. சோ அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் A2D வீடியோல போய் இதுக்கு ரிப்ளை வீடியோ பண்ணுங்க, சிட் ஃப்ரீக்வன்சி வந்து ரிப்ளை வீடியோ பண்ணுங்க சொல்லும் போது சித்ன்ற பேரை யாரால யூஸ் பண்ண முடியல. எல்லாம் போட்டா வருது, சித்ன்ற அந்த ஒரு பேர் மட்டும் வர மாட்டேங்குது. இது என்ன கணக்குன்னு தெரியல. கமெண்ட், அவரோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே இதை பத்தி தான் இருக்கு. சோ சித் ஒரு கமெண்ட், சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ மட்டும் தான் இருக்கு, உண்மையிலே சித்துன்ற பெயர் போட்டது காணும். கணேசா போட்ட ஹாய் ப்ரோன்ற நார்மலா போட்டது வந்து இருக்கு, ஆனா A2D போட்டது இங்க வரல. ஏன் வரல? A2D ஸ்பேம் ஆக்கி இருக்கிறார். கமெண்ட் செக்ஷன்ல A2D அப்படின்ற டேக ஸ்பேம் பண்ணி விட்டார். அதுக்கான ப்ரூஃப் இங்க பாருங்க. இது வந்து ஒரு நல்ல மனுஷன், பெரிய மனுஷனோட செயலா? அந்த ஸ்பேம் மேட்ல போட்டு விட்டாரு, பேரை மென்ஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்னா இவர் ஒரு நார்சிஸ்டிக்கான பர்சன், நார்சிஸ்டிக்கான பர்சன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. இதுல வேற போற வர இடத்துலலாம் சிட் ஃப்ரீக்வன்சி கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா 7 ராகம் 7 தாளம் எடுத்து பாட்டு வேற பாடுறீங்க. பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில கடைசியில் என்ன எங்க உங்களை யாருங்க போய் அந்த வரிசையில நிக்க சொன்னது? எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணும் உங்களை வந்துட்டு ஒரு தாம்பாலத்துல வந்துட்டு வெத்தலை பாக்கு தேங்காய் எல்லாம் வச்சு வாங்க நந்தா வந்து என் பிரச்சனையை பத்தி கொஞ்சம் பேசுங்க நந்தா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டாங்களா? நீங்களாவே தான் வந்து வாலண்டியரா ஒரு ஸ்டேட்டஸை போட்டு நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு அந்த பிரச்சனையில குதிச்சிங்க. இப்போ வந்துட்டு இப்படி சொன்னா எப்படி சரி? பதில் சொன்னா நான் சொல்லணும்னா சொல்ல மாட்டேனா, அதனாலதான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நினைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டா, இந்த பாட்டை ஏன் பாடுறீங்க? அது கொஞ்சம் மிசாஜனிஸ்டிக்கான பாட்டு. நீங்க என்ன பண்றீங்க? ஃபெமினிஸ்ட் காஸ்க்காக வந்ததுனால நீங்க பேசாம இந்த பாட்டு பாடுங்க, இதுதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஆசை வந்து என்னை ஆரம்பத்தில் இருக்க எத்திக்ஸ் கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம ரொம்ப சின்ன சேனலாக இருக்கப்போ நம்ம ஒரு பெரிய சேனல் எடுத்து கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா, நாம கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். நாளைக்கு நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற யாராவது ஒருத்தங்க நீங்க ஏன் இந்த தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நமக்கு என்ன நடந்துச்சோ அதையே நம்ம அவங்களுக்கும் வந்து திருப்பி செய்யக்கூடாது. சும்மா இருங்க. 1000 பேர் இருக்கிற திருவிழா கூட்டத்துல நம்ம ராசுக்குட்டி போனா கூட அவன் போட்டிருக்க துணியை வச்சே பளிச்சுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு யாருமே போடாத ஒரு நேரத்துல துணி போட்டிருக்கான், அதை மெச்சு 2 வார்த்தை பேசுவீங்களா? சும்மா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு. ஆல்ரைட், பேக் டு டெக் பாஸ் இஷ்யூ. ஸோ அப்போ ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணுறதே தப்பா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் அது என்ன டைப் ஆஃப் ப்ரமோஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ரமோஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா செல்ஃப் ப்ரமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட், பார்ட்டர், கொலாப், இமர்ஷன், பெய்ட் ரிவ்யூ, இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலே ஒரு பிராண்டை வந்து ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா, அவங்க ப்ராடக்ட்டை அவங்களே அவங்க சேனலில் ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் வந்து செல்ஃப் ப்ரமோஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்படி பேசிட்டு இருக்கப்பவே டக்குன்னு கட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா பிஸ்னஸ் நீட்ஸ்க்குமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அமாரா இன்ஃபினிட்ஸ். உங்கள் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அக்ரிமெண்ட், லைசன்சிங்கில் ஆரம்பிச்சு உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், மெஷினரி, பேக்கேஜிங், அதுக்கான வெப்சைட் அண்ட் ட்ரேட்மார்க், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், உங்கள் பிஸ்னஸோட என்டையர் அக்கௌண்ட்ஸ், டாக்ஸ் ஃபைலிங்னு எல்லாமே ஒரே இடத்துல. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அமாரா இன்ஃபினிட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது செல்ஃப் ப்ரொமோஷன், ஏன்னா இந்த பிராண்டை ஓன் பண்ணுறது நான். பட் இதுவே நான் வேற ஒரு பிராண்ட் கிட்ட வந்துட்டு காசு வாங்கிட்டு என்னோட வீடியோக்கு நடுவில் வந்துட்டு இதை ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அது அட்வர்டைஸ்மெண்ட். கொலாபுங்கிறது மோஸ்ட்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2 பாப்புலரான பீப்புள் ஒரு ஒன்றா சேர்ந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் கொலாப். 2 பேரோட ஆடியன்ஸையும் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. பட் இதில் வந்து பெருசாக மணி வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. நெக்ஸ்ட் கம்ஸ் பார்ட்டர்.
பார்ட்டருங்கிறது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா ஓகே, ஸோ இப்போ அமாரண்ட் மிட்ஸில் இவ்வளோ சர்வீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் பண்ணேன். இதில் லெட்ஸே வந்துட்டு வெப்சைட், ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு பாப்புலரான பர்சனுக்கு நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி தரோம். அந்த வெப்சைட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஸோ அந்த வெப்சைட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோவாக மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து பார்ட்டர். அடுத்தது இமர்ஷன்ங்கிறது வந்து ஆக்சுவலாக எனக்கே கொஞ்சம் புரியல. ஸோ எனக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டுச்சோ அதே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே. வாட் அபவுட் இமர்ஷன் ரீ? இமர்ஷன்னா அந்த இப்ப நம்ம இதை வந்து ஒரு வேலையா பண்ணாம அந்த ஒரு சூழல்ல மூழ்கி பண்றது. இப்போ ஒரு டிவைஸ் லான்ச் பண்றாங்க, அந்த டிவைஸை பத்தி நம்மளுக்கு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் சொன்னா நல்லா இருக்காதுன்றதுனால ஒரு 2 days நம்மள பாக்குக்கு அனுப்புவாங்க, இல்ல இந்த அடுத்து துபாய்க்கு அனுப்புறாங்க. சோ அங்க போய் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. அங்க நிறைய சுச்சுவேஷன் சூழல் நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஆம்பியன்ஸ் கொடுப்பாங்க. அங்க போட்டோ எடுத்து ஸ்லோவா அதை பத்தி ஒரு 2 நாள் அதுக்குன்னே லைட் விடுவாங்க. நம்மளுக்கு நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ் கொடுத்துருவாங்க, நல்ல மாடல்ஸ் கொடுப்பாங்க போட்டோ எடுக்க. பார்ட்டி டின்னர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ இயல்பா அது வந்து அதுக்கே ஒரு 2 days நம்மள லைக் விடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ரெசார்ட் போறீங்க, அந்த ரெசார்ட் நீங்க போறதுக்கு முன்னாடி நிறைய டிராவல் ஏஜென்ட்ட இமர்ஷன் சொல்லி கூப்பிடுவாங்க. எங்களோட இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இதுல லைச்சிருங்க. இமர்ஷன் வந்து லைட்ஸ் இருக்கிறது, தட் இஸ் வாட் இமர்ஷன் இஸ். சோ அதே சிந்தனையா அதுக்காகவே டெடிகேட் பண்ணி பிராண்ட் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருப்பாங்க. அதுதான் இமர்ஷன். ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன ப்ரொமோஷன்ஸை வந்து பண்ணுறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட்ஸ்லையோ இல்லை வந்துட்டு ஒரு மென்ஷனோ, இது ஒரு ஆட் தான், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சம்பே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அது தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா தப்பு தான், லீகலாகவே தப்பு தான். பட் ஆனால் ஏன் வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு யூடியூபரோ வந்துட்டு இதை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டா வெரி மினிமல். சரி, இதை பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது, ஜஸ்ட் ஒரு மென்ஷன் தானே, அதை சொல்கிறதுல போய் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டா கரெக்டான கேள்வி தான். பட் ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு நடுவில் ஒரு 1 minute அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா அந்த இடத்துல திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு டேகோ ஒரு மென்ஷனோ பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு வீடியோ முழுக்கவே அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது எப்படிங்க வீடியோ மொத்தமும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. ரிவ்யூ, அன்பாக்சிங், கம்பேரிசன், லாங் டேர்ம் வீடியோ, இந்த மாதிரி இன்னும் பல பெயர்கள். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அது அவங்களே சொந்தமாக வந்துட்டு காசு போட்டு வாங்கின மாதிரியான ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, நான் புதுசாக ரூம் ரெடி பண்ணோம், ஏசி வந்து ஹைசன்ஸில் வாங்கியிருந்தோம், 5 star ஏசி. ஸோ அப்படியே ரிவ்யூ பண்ணோம்னா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நாங்கள் வாங்கின ஹைசன்ஸோட இன்டெலி ப்ரோ அப்படின்ற இந்த ஏசி. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு, வாங்கினேங்கிறாரு, வாங்க ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பட் ஆக்சுவலாக நடந்தது பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன அப்படின்னா, இந்த 5 நிமிஷம் வீடியோக்கு இந்த பிராண்ட் பே பண்ண அமௌண்ட் வந்துட்டு 4 லட்சம் ரூபாய். ஏசி வந்து ஹைசன்ஸில் வாங்கியிருந்தோம். சரி, அடுத்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஐக்யூ லான்ச் பண்ணிருக்க இந்த ஃபோன் தான் ஐக்யூ நியோ 9 Pro. டேய் என்ன சவுண்ட்லாம் ஓவரா இருக்கு, நான் எதுவும் பெருசா வாங்கிட்டியா? நான் எதுவும் வாங்கலப்பா, நீ தான் டிகியோட வீடியோலாம் பண்ண, என்னமோ பொட்டியோடலாம் வர. எவ்வளவு கொடுத்தாங்க? நீயா இருந்தா எவ்வளவு கொடுத்துருப்ப? நான் 5 பைசா கூட தர மாட்டேன். அதைத்தான் அவங்களும் பண்ணாங்க. முதல்ல ரியாலிட்டி தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நிறுத்திக்க, சரியா? ஓ, ரியாலிட்டி தெரியாமல் பேசக்கூடாதா டெக் சூப்பர் ஸ்டார்? சரி, இதோட ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 4.5 lakhs. இதை பேசுறதுக்காக கொடுக்கப்பட்ட காசு வந்து 4.5 lakhs. ஆனால் ஒரு விஷயம் உண்மைதான், 5 பைசாலாம் கொடுக்கல, லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இது எப்படி வந்து ரிவ்யூ ஆகும்? ஒரு பிராண்ட் கிட்ட காசு வாங்கிட்டு அந்த பிராண்டோட ஸ்கிரிப்டை சரி இப்படி சொல்லிட்டா பீப்புள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பிராண்டோட அப்ரூவலோட ஒரு 2 குறைய வந்து சேர்த்து சொல்கிறது தான் இந்த ரிவ்யூஸ். அவங்க 2 ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சுதர்ஷன். ஒன்று வந்து இதுதான் மோஸ்ட் டியூரபிள் ஃபோனுன்னு சொல்கிறாங்க, அதாவது இதுதான் பெஸ்ட்டாக. ஜஸ்ட்டு டியூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் மட்டும் பண்ணலை, இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிடலாம். பட் ஒரு சில போர்ஷனில் லைக் கேமரா இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸில் வந்து OnePlus வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கம்பேரிசனும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் வந்தாலே வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். வெறும் சாம்சங் மட்டும் சொன்னோன்னா அது ஜால்ரா தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலாக பேசுகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே அதான் சொல்ல போகிறோம். பட் ஓவரால் பாயிண்ட்டில் அப்படின்னு பார்க்கல வந்து சாம்சங் பெஸ்ட்டு. கேமரா செக்மெண்ட்டில் OnePlus வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு OnePlus போய்டும்னு நினைக்கிறேன். ஓகே சுதர்ஷன், அப்போ நம்ம சொல்லிடுவோம்.
அது போக கேமராவில் இது OnePlus தான் பெட்டராக இருக்குன்றதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி இப்படி தான் வரப்போகுதுன்றதை சொல்லி அவங்ககிட்ட தெரியப்படுத்திட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை, இந்த ஒரு பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் அதுக்கு பாசிட்டிவாலாம் சொல்ல போகிறது இல்லை. மிஞ்சி போனால் அந்த கேமரா டிசைனில் மட்டும் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவோம். அதுவும் பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல மாட்டோம், ஸ்லைட் பெட்டர் தான் சொல்லுவோம். கம்பேரிசன் வர்றதுனால கண்டிப்பாக டெக்னோ கிடையாது, 3 ஃபோல்டபுள் தான் இருக்குது. ஷூட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கூட அனுப்பிச்சி விட்றோம், அதில் இது பண்ணுறோம். கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ண என்ன சொல்லுவாங்களே, அந்த இன்கார்பரேட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கள், நான் வந்து கொஷின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேமரா டிசைனில் மட்டும் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குன்னு யாருமே பார்ப்பாரு. கேமராவில் OnePlus வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. கம்பேரிட்டிவ்லி எனக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸும் எல்லா இடங்கள்லையும் சாம்சங் வந்து பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தில் இப்போ ஓரளவு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்தியா பொறுத்தவரை அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ஸ்டார்டிங்லேயே 3 ஃபோல்டு இருக்குது. சாம்சங், 2வது OnePlus, 3வது டெக்னோ. சரி, அது ஒரு தண்டத்துக்கு தான். தண்டம் தான். உங்களுக்கு காசு கொடுக்கலன்னா அந்த ப்ராடக்ட் தண்டம் தான். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. அது எப்படி வந்துட்டு ஒரு பிராண்டு கிட்ட காசு வாங்கிட்டு இன்னொரு பிராண்டோட ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணி பேசுறீங்க? வின்னர் யாருன்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டு ஒரு பேருக்கு மேட்ச் நடத்துறது தான் உங்களோட கம்பேரிசன் வீடியோஸ். இப்போ இந்த வீடியோவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா, இது ஆக்சுவலாக ஒப்போ ஃப்ளிப் ஃபோன் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ரிவ்யூ வீடியோ. பட் அந்த ஃபோனை மட்டும் ரிவ்யூ பண்ணாமல் சாம்சங் ஃப்ளிப் ஃபோன் கூட கம்பேர் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜேஷ் வந்துட்டு டீம் அப்போ அண்ட் மிஸ்டர் சுதர்ஷன் வந்துட்டு டீம் சாம்சங். 2 பேரும் ரொம்ப நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணினதாகவும், அதுவும் மிஸ்டர் சுதர்ஷன் சாம்சங் ஃபோனை 4 மாதம் யூஸ் பண்ணி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் 2 பேரும் இந்த வீடியோவை வந்து கம்பேர் பண்ணுறதாகவும் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஓப்போ Find N2 ஃபிளிப்போட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது நாட் ஜஸ்ட் a ரிவ்யூ, ஒரு ஃபுல் கம்பேரிசனா பார்க்க போறோம். ரொம்ப நாளா நான் ஃபிளிப் 4 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். ஓப்போ Find N2 ஃபிளிப் தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால மோதி பாத்துருவோம்னு முடிவு பண்ணியாச்சு. பாத்துருவோமா? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டேக்அவே கிடைக்கும். டேக்அவே நம்பர் 1, யூஐல ஆப்போ வேஸ்ட், சாம்சங் தான் பெஸ்ட். சரி, ஃபீச்சர்ஸ்க்கு வா. ஃபிளிப் ஃபீச்சர்ஸ் எத்தனை இருக்கு? பேசிக்கா தான் இருக்கு. இங்க டீடைலா கொடுத்திருப்பாங்க. ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்கு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. டயலரை பாத்தியா? சாம்சங் டயலர். அங்க என்ன இருக்கு? கூகுள் டயலர். சரி, ஒத்துக்கிறேன். நான் எதிர்பார்த்த அளவு யூஐ இல்ல தான், பட் அதான் நல்லா இருக்கு. சாம்சங். டேக்அவே நம்பர் 2, ஆப்போ புது ஜெனரேஷன், சாம்சங் பல ஜெனரேஷன். ஆப்போ அவங்களோட இந்த ஃபோனை இப்பதான் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை வரும். இவங்க பார்த்தா அப்படின்னா இப்போ நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப ஏதாவது பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேக்அவே நம்பர் 3, ஆப்போ சர்வீஸ் ரொம்ப மோசம். சர்வீஸ்ல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சலாகி கடைசியில் போய் நேரில் தான் வாங்கிட்டு வந்தேன். சர்வீஸ். டேக்அவே நம்பர் 4, அளவுக்கு மீறி காசு இருந்தால் ஆப்போ ஃபோன் வாங்கலாம். நீங்கள் ஒரு ஓப்போ ஃபோன் எனக்கு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து தயக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடுதான். பாடுபடுறதுக்கு யாராவது ப்ராடக்ட் வாங்குவாங்களா? ஆக மொத்தம் டேக்அவே நம்பர் 5, சாம்சங் தான் வின்னர். சாம்சங் தான் நல்லா இருக்கு. அப்படின்றப்ப கேமரால இந்த செக்மெண்ட்ல ஃபிளிப் 4 தான் வின்னர். ஒத்துக்கிறேன். எது பெட்டரா இருக்கு? அதான் பெட்டரா இருக்கு. பாயிண்ட் நான் தான் ஜெயிச்சேன். அப்போ ஆப்போ ஃப்ளிப்பை விட சாம்சங் ஃப்ளிப் தான் பெஸ்ட் ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட ஒரு பெரிய டெக் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. சரி, யார் அந்த டெக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேற யாரு, அதுவும் அண்ணன் தான். இல்லையே, இப்போதானே சாம்சங் பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது சாம்சங் கிட்ட காசு வாங்கினதுக்கு அப்புறம் கொடுத்த ரிவ்யூ. இப்போ காசு வாங்குறதுக்கு முன்னாடி அவரோட ரிவ்யூ என்னங்கிறது கேட்கலாமா? எந்த வகையிலையுமே அந்த ஓப்போவோட இந்த ஃபோனையும் இதையும் வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அதோட பெரிய டிஸ்பிளே, அதோட பெரிய பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் தான் இருக்குது. இல்லை இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல். டிவைஸ் இருந்தால் கூட ஓகே, இதில் வந்து ஸ்லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு ஏதோ கூட முட்டு கொடுக்கலாம். அதுவுமே முட்டு தான் கொடுக்க முடியும், நல்லா அப்பட்டமாக தெரியும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது, டிசைன் டிஃப்ரென்ஸ் ஆகுது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ தான் பெட்டராக இருக்குது. அதை நம்ம அப்பட்டமாக இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ற அவன் கன்க்ளூஷனே வந்து சாம்சங்க்கு தோதான் பேசவும் சொல்கிறான். இப்படி இருக்கையில் எதை வச்சு நம்ம வந்து இதை பேச முடியும்? நான் வந்து கடைசியில் இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. சாம்சங் வந்து 4 வருஷமாக பண்ணுறாங்க. இவங்க புதுசாக வர்றதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி அடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேணாம், அதுக்கு அதோட மீனிங் என்ன வரும்னா, இது வேணாம் இது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி இது வேணாம் இதை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுவீங்க இல்லையா?
ஓப்போ ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சாம்சங் கிட்ட காசு வாங்குறீங்க. கேமராவை ஆன் பண்ணால் ஒரு பேச்சு, கேமராவை ஆஃப் பண்ணால் வேற பேச்சு. வீடியோ எவ்வளவு ஷூட் பண்ண முடியும்? 4K இங்க 8K, ஃப்ரண்ட்ல 1080, இங்க 4K 30 FPS தம்பி. கிளாரிட்டி வைஸ், ரெசல்யூஷன் வைஸ், ஸ்பெக் வைஸ் பாத்தீங்கன்னா இதாண்டா பெஸ்ட். திக்னஸ் எவ்வளோ பாத்தியா? ரொம்ப கம்மியா இருக்கா? அதோட கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. கையில ஹோல்ட் பண்றப்ப எப்படி இருக்கு? சரி இத புடி, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணா அதுவே பழகிருந்தா. இந்த பேச்சுக்கே வராதடா. எது நல்லா இருக்குன்னு சொல்லு. சரி அதான் நல்லா இருக்கு, ஒத்துக்கிட்டேன். இவன் கொடுத்துருக்க எல்லா டிஃப்ரென்ஸும் சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்கு தானே. அதாவது 4K 60ன்றது ரெசல்யூஷன், கேமரா சென்சார் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து முடிவு பண்ணுவாங்க. காமனாக ஒரு கன்சியூம் பண்ணுறப்போ வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் தான் பார்ப்பாங்க. 4K 30க்கு பதிலாக 60 இருக்கா அப்படின்னு யாரும் பார்த்து வாங்க மாட்டாங்க. நம்மள்ட்ட எத்தனை பேர் ஃபோன் வாங்குறப்ப இதோட திக்னஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குகிறோம். திக்னஸும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இவங்க அமிச்சது எல்லாமே இதை நம்ம வந்து ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். காசு வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஃபீச்சரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு காசு வாங்கினதுக்கு அப்புறம் இது தாண்டா ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி சம்மர் சொல்லிட்டு அடிச்சிங்களே, அதை கூட பொறுத்துக்கிறேன். ஆனால் கையில் ஃபோனே இல்லாமல் அந்த ஃபோனை நான் 4 மாதம் யூஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே அதர் அளவுக்கு உருட்டுனீங்க பாருங்க. ரொம்ப நாளா நான் ஃபிளிப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். லைட்டா தெரியுது, ஏன்னா 4 மாசம் யூஸ் பண்ண போன்ல நீ 4 மாசம் யூஸ் பண்ண அப்ப தெரியும். அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல், டிவைஸ் இருந்தால் கூட ஓகே இதுக்கு இதில் வந்து ஸ்லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு ஏதோ கூட முட்டு கொடுக்கலாம். போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு பிராண்டு கிட்ட காசு வாங்கிட்டு அந்த பிராண்டை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுறது ஒரு ரகம். ஆனால் ஒரு பிராண்டு கிட்ட காசு வாங்கிட்டு இன்னொரு பிராண்டை காலி பண்ணுறது அப்படிங்கிறது என்னது? இதுக்கு பேர் தான் பெய்ட் அட்டாக். நான் இந்த வீடியோவை மேக் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இதுதான். இவங்க இந்த வீடியோக்கு பின்னாடி பேசுற பேச்செல்லாம் தெரியாம நானே இந்த ரிவ்யூ சும்மா பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா ஆப்போ ஒரு டப்பா பிராண்ட் அப்படின்னு தான் நினைச்சிருப்பேன். என்னைக்குமே அந்த போனை வந்து நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஆப்போ பெரிய பிராண்ட், அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஸ்டார்ட் அப் பிராண்ட், சின்ன பிராண்ட், இவங்க நிலைமையெல்லாம் இப்போ இந்தியாவில் விடுங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த சாம்சங், விவோ மாதிரி இருக்க பிராண்ட்ஸ், டெக் பிராண்ட்ஸ்க்கெல்லாம் காம்படிட்டிவாக ஒரு டெக் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பேஷனோட ஒருத்தவங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டா இவங்க காசை வாங்கிக்கிட்டு இந்த கம்பேரிசன் ரிவ்யூ அப்படிங்கிற பேரில் அது வந்துட்டு லோக்கல் பிராண்ட், குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் காசை வாங்கிட்டு பெய்ட் அட்டாக் பண்ணால் அது ஒப்பீனியன். இதுவே 10 இன்ஃப்ளூயன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுவே ஃபேக்டாக மாறிடும். So we are all stand with Sudarshan and we need justice for Sudarshan. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே தேவை. காசை வாங்கிக்கிட்டு கம்பெனியை புகழ்ந்து பேசினா இவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி பெய்ட் ப்ரொமோஷன் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் காசை வாங்கிக்கிட்டு இன்னொரு கம்பெனியை காலி பண்ணா என்ன சொல்றது? வீடியோ ஸ்டார்டிங்ல பெய்ட் அட்டாக்னு மென்ஷன் பண்ணுங்கன்னா கேட்க முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். லட்சமா காசு வாங்கிட்டு கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கிற இவங்களுக்கு என்ன கஷ்டம்? எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பிரச்சனையானதும் நான் உங்களில் ஒருவன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடுறீங்க. சரி, இந்த ஸ்மால் பிசினஸ் எல்லாம் விட்டுருங்க, அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதும் ஓடி வந்து ஒரு 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இவங்களுக்காவது நீங்க நேர்மையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அது எப்படி? ட்ரூக் வீடியோவில் 2 குறை இருந்தது. ஒன்று, அந்த டச் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. லைக் எப்படின்னா, நான் ஒரு சைடு வந்து இதுதான் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க, அது அமுக்குனா வேறு ஒர்க் ஆகுது, அது ஒன்று இருந்தது. 2வது குறை குவாலிட்டி சரியில்லை ரொம்ப. அதாவது நம்ம முட்டி உயரத்தில் வந்து தரையில் விழுந்திருக்கு அந்த TWS, ஒரு சைடு கேட்காமே போயிடுச்சு. ஸோ நிறைய வீடியோஸில் வந்து நம்மளுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரூக்கோட ஒன் சைடு கேட்காம போகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புது TWS நம்ம எடுத்து பாக்கெட்டில் இருந்து இது பண்ணி ஷூட் எடுக்கிறப்ப காலுக்கிட்ட இருந்து விழுந்து இப்படி கேட்காம போயிடுச்சு. பெருசாக ஹைலைட் பண்ணல, பட் லைட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது சொல்லாம விட்டால் நல்லா இருந்திருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 வீடியோவில் இந்த மாதிரி நடந்திருக்கு. மைல்டாக லைட்டாக வந்து சொல்லியிருக்கோம், பட் வந்து நெகட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலாம். அதை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கு பதில் இதெல்லாம் இது கொடுத்துருக்காங்க, இது காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். முடிக்கிறப்போ பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ வந்து பெருசான நெகட்டிவ் இருக்காது. முட்டிக்கிட்ட இருந்து விழுந்தாலே காது கேட்க மாட்டேங்குது, ஒரு சைடு வந்துட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வேற ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படிங்க லைட்டாக சொல்ல முடியும்? அதாவது 1 அடியிலேருந்து கீழே விழுந்தா 1 சைடு காது கேட்காது, இதோட குவாலிட்டி சரியில்லை, இதை வாங்காதீங்க, வேற ஏதாவது வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்துட்டு காசு வாங்காத கொடுக்குறவங்க ஆனஸ்டான ரிவ்யூ இப்படி தான் கொடுப்பாங்க.
கொடியாத்த குமரா என் குடிய கெடுக்க வந்துட்டாங்கய்யா, என்ன காப்பாத்த மாட்டியா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? 5.5 மணி நேரம் ஐலி வெப் சீரிஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இயர்போனை மாட்டிட்டு ஐலி அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து பார்த்தோம். அது வந்து ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சைடு அவுட்டான ஹெட்செட் வச்சு எப்படிங்க 5.5 மணி நேரம் படம் பார்த்தீங்க? ஆனாலும் உங்க நடிப்புக்கும் உங்க டீமோட நடிப்புக்கும் இன்னொரு சரி அது இருக்கட்டும், உங்க வீடியோல டச் கண்ட்ரோல் ஒர்க் ஆகல அப்படிங்கறத ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே, ஏன்? ப்ரோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருங்க. பேஸ் பூஸ்ட் மோட் வந்து நல்லா இருக்கு. 1300 ரூபாய்க்கு இந்த இது ஒத்துக்காதுலவா? ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஸோ அது நல்லா இருக்கு. நமக்கு காசு வந்துட்டா போதும். யாரு நம்ம சொல்றதை நம்பி ப்ராடக்ட் வாங்கி நஷ்டப்பட்டா நமக்கு என்ன? சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்பர் தான் இல்லையா? யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் சோகமா ஒரு எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணா நம்பிட போறாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேனிபுலேஷன் ஷோ. சரி, லாஸ்ட் வீடியோ உருட்டு ஃபேக்டரி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபேக் பில்ஸ் காட்டுற வந்து ஒரு பாபநாசம் கமலஹாசனை பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு தசவதாரம் கமலஹாசனை பார்க்க போகிறோம். நம்மளால அதை டே இன் லைஃப் மாதிரி பண்ண முடியாது, லாங் டேர்ம் ரிவ்யூ மாதிரி பண்ண முடியும். ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டா என்ன? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை வந்து ஒரு கொஞ்சம் மாதம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி வீக்லி அதை வந்து ஒரு வீடியோவாக டாக்குமெண்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பீப்புளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வீடியோ. சிம்பிள், நேம்லேயே இருக்கு இல்லையா? இது வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷங்க ரிவ்யூ பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் யூடியூபின் உலக நாயகன் இருக்காரு, அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, அவன்கிட்ட சொல்லுங்க லாங் டேர்ம் ரிவ்யூவா பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி டே இன் லைஃப் வந்து டைமிங் இல்லை, ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான டைம்ல தான் கேட்குறான். ஸோ உனக்கு இப்ப வந்து ரிவ்யூ மாதிரினா சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு வந்து ஸ்கிரிப்ட் என்ன வீடியோவே தரேன்னு சொல்லி எனக்கு பேசுங்க. ஓகே. நேத்து வந்து தாடியோட வச்சு வெர்டிக் பேசியிருக்கேன், சரிங்களா? நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா? அதை ஈஸியா நம்மளால கன்வேவும் பண்ணிட முடியும். இது ஓகேனா நான் ப்ரொசீட் பண்றேன், இன்னைக்கு இந்த ஷேவ் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க, இதை மட்டும் எனக்கு ஃபைனலைஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. பியர்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணி ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ போட்ட ஃபீலிங் வர மாதிரி ஒரே நாளில் ரிவ்யூ பண்ணிடுவார். லைக் வாவ். ஓகே, ஸோ நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது விக்டிம்ஸ் யாருன்னு போக போக அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் புரியலன்னா நானே சொல்லிடுறேன், விக்டிம்ஸ் வேற யாரும் இல்லை, பார்க்குற வியூவர்ஸ் தான். உலகத்துல ஏமாற்றவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாரு. என்ன தத்துவம் பாத்தியா? அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அயோக்கியனை கூட விட்டுடலாம், முட்டாள நிக்க வச்சு சுடணும். முருகா, இந்த நாட்டுல இருக்கிற முட்டாளுகள் எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். மிஸ்டர் சுதர்ஷன் ஆகட்டும், இல்லை அவர் கூட இருக்க எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், அவங்களோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கார்ப்பரேட், நாங்கள் வந்து மிடில் கிளாஸ், அதனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பீப்புள்கிட்ட கேட்குறாங்க. அடடா கிரியேட்டர்ஸ் என்னன்னா, எங்க நாங்களும் வந்து மிடில் கிளாஸ் தான், நீங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, லைக் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் நிறைய வச்சுருக்கீங்க, அதை வந்து பிராண்ட்ஸ் கிட்ட அடகு வைக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஒரு கோடி கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அப்படி சம்பாதிக்கிற நீங்கள் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டா பார்க்குறாங்க இல்லையா, உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்பி சிலதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா 5000, 10,000, 15,000, 20,000 சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ அவங்களாம் யாரு? அதாவது மிடில் கிளாஸோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப ஏன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எங்கள் டெக் சூப்பர் ஸ்டார் அப்போல்லாம் வந்துட்டு பீப்புளோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படலையா, இல்லை ஆன் கேமராவில் போயிட்டு வந்து மிஸ்லீட் பண்ணிங்க இல்லையா, அப்போவும் வந்து அந்த ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிரேக் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்துட்டு தோணவே இல்லையா. இப்போ நாங்களும் வந்து தனி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கேட்குற 2 பேர் அந்த கம்பெனிக்குள்ளே இருந்து எடிட் பண்ணுறப்போ இல்லை ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ இப்போ பீப்புள் மிஸ்லீட் ஆகிடுவாங்க. அவங்களும் மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸோட கஷ்டம் இது எதுவுமே வந்து அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கப்போ ஏன் தெரியவே இல்லை. இப்போ தான் வந்து பிராண்டை விட்டு அந்த வெளியே வந்துட்டீங்க இல்லையா, இதுக்கு மேலே நாங்கள் வந்து பீப்புளுக்கு ரொம்ப உண்மையாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, இருந்தீங்களா? மாறி மாறி சண்டை போட்டு சப்போர்ட் கேட்குறீங்களே தவிர்த்து, நாங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் வந்துட்டு நாங்கள் இப்படியெல்லாம் போய் சொன்னோம், நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டோட குவாலிட்டி இது கிடையவே கிடையாது, ஆனால் நாங்கள் ஜஸ்ட் அப்போ வந்து ப்ரொமோஷனுக்காக தான் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இன்னும் சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஏஜென்சிஸ் பற்றியும் இல்லை உங்கள் வார்த்தையிலே சொல்லணும்னா நீங்கள் முட்டு கொடுத்த சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் எப்போ பேச போகிறீங்க? அண்ட் அபவுட் தட் உழைச்ச காசு,
50 to 60 லட்சம் வந்துட்டு உழைச்ச காசு அவுட்ஸ்டாண்டிங் மணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இது வந்துட்டு மிஸ்டர் சுதர்ஷன் கைப்பட அவரே வந்து எவ்ரி மந்த் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும், அவருக்கு எவ்வளோ ஷேர் இருக்குது அப்படிங்கிறத எழுதினது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8,000 rupees வந்து மிஸ்டர் சுதர்ஷனோட பேசிக் ஒரு சேலரி. அது வந்து அவர் எவ்ரி மந்த் வந்து அந்த பேசிக் சேலரியாக அதை வாங்குறாரு. இது இல்லாமல் இந்த யூடியூப்லேருந்து வர மானிட்டைசேஷன் இன்கம் அண்ட் ஃபேஸ்புக் இன்கம், அதாவது நம்ம போடுற கண்டென்ட்டுக்காக யூடியூப்லேருந்து வர காசு, இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு 9 lakhs. ஓகேவா? இப்போ இந்த 9 lakhs வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா 3 வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க இவங்க. ஏன்னா இவங்களோட பாலிசி அதுதான், ப்ராஃபிட்ஸ் வந்து 3 பிரிச்சுக்கிறது. அப்படி பிரிச்சா 3,08,000 அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு நீங்கள் உழைச்ச காசு. அப்படி பார்த்தா கூட வந்து 50 to 60 lakhs வரலையே. ஏன் மாசக்கணக்காக வந்து உங்களுக்கு சம்பளமே தரலையா? அகேன் அப்படி யோசிச்சா கூட வந்துட்டு 1 yearக்கு கூட வந்து அவ்வளோ காசு வராதே. அப்போ நீங்கள் உழைச்ச காசுன்னு சொல்கிறது எது? அதுதான் நீங்கள் உழைச்ச காசே இல்லையே. அது பெய்ட் ப்ரொமோஷனுக்காக பிராண்டு கொடுத்த காசு. உங்களுக்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் வந்துட்டு அந்த சேனலை விட்டு வந்து தனிக்கடை போட்டிங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறது என்ன? பெய்ட் கண்டென்ட் போடுறது அப்படிங்கிறது ஒரு தப்பு அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ தப்பான வழியில் சம்பாரிச்ச ஒரு காசு எப்படி உழைச்ச காசாகும்? மாட்டினாடா மானஸ்த. இந்த கேள்வியை அன்னைக்கு வீடியோ பார்த்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா இப்படி மாறி 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 வீடியோ போட்டு மிஸ்லீட் பண்ணுற தைரியம் இவங்க யாருக்குமே வந்திருக்காது. சரி, அப்போ டெக் பாஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லிட்டா பெரும்பாலான டெக் சேனல்ஸ்ல இதுதான் நடக்குது. கரந்தனை கூப்பி இச்சுடலையை காக்க அண்ட் டு அதர் டெக் இன்ஃப்ளூயன்சஸ், எந்த பிராண்ட் கிட்ட நீங்கள் எவ்வளோ காசு வாங்குறீங்க, எந்த ரிவ்யூக்கு எவ்வளோ காசு வாங்குனீங்க, என்ன சொன்னீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஏஜென்சிஸ் இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன்ஸில் பல இடத்துல வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. மற்ற கிரியேட்டர்ஸ்க்குலாம் என்ன பே பண்ணிருக்கீங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ப்ரோ நீங்க அதெல்லாம் கேளுங்க ப்ரோ, இதெல்லாம் போயிட்டு நீங்க அதெல்லாம் தமிழ் கிரியேட்டர்ஸ்க்கு என்ன பே பண்ணீங்க ப்ரோ? இப்போ நான் எல்லாமே ஓப்பனாகவே சொல்றேன் ப்ரோ. நான் இந்த வீடியோவில் வந்துட்டு நேம் ட்ராப் பண்ண போகிறது கிடையாது. பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சேஞ்ச் ஆயிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்த எக்ஸ்போஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோக்கு அப்புறம் எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் சிப் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற டேர்மை வந்துட்டு ஸ்பேமில் போடுறாங்கிறத பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் இதே ஊர்ல ஸ்டே பண்ணி காயங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனலி டு டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார் அண்ட் ஆல் தி அதர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பிராண்ட் கிட்ட காசு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் மட்டும் பண்ணுங்க. அப்போவும் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த பெய்ட் ரிவ்யூ, பெய்ட் கம்பேரிசன் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரிவ்யூ, கம்பேரிசன் இதெல்லாம் எந்த ஒரு பயாஸும் இல்லாமல், அதாவது பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக இருந்து பண்ணுறது. நீங்கள் ஒன் சைடு வந்து காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஒன் சைடட் தான், அது ப்ரமோஷன் தான். அண்ட் ஃபைனலி டு பீப்புள், இதெல்லாம் பேசுறதுனாலையோ எக்ஸ்போஸ் பண்ணுறதுனாலையோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். பட் எப்போவுமே நான் என் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், பணம் நம்மளோடது. ஸோ ஸ்டே அவேர், ஸ்டே விஜிலண்ட். நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ் சாய்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாலுமே நீங்கள் வந்துட்டு டூ யுவர் ஓன் ரிசர்ச். நீங்கள் வந்து அதை பற்றி விசாரித்து வாங்குங்க. இதை விட பெட்டர் என்ன தெரியுமா? நீங்கள் பேசாமல் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் கடையில் கூட போய் வாங்கிடுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அங்கே வந்து ஒரு சேல்ஸ்மேன் என்ன இருப்பார், அவர்கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட, ஏன்னா நீங்கள் சொல்லி தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் கேட்கவாது முடியும். இவங்ககிட்டலாம் அது கூட முடியாது. ஸோ ஸ்டே அவேர்.